Good morning. We start the proceedings. Iniya Kalai Vanakkam. On behalf of the District Cricket Association Secretaries Forum, a warm welcome to one and all assembled here today. He would have never accepted to host a felicitation for him for all that he has done for us. We are all grateful to Hartford, USA for creating this occasion to felicitate him. Naruvi means fragrant flowers, blessed, creative, original, natural leader, and a compassionate person. They all apply to our beloved host, Dr. G.V. Sampath, President, Vellore District Cricket Association. I invite him onto the stage. Dr. P. Ashok Sigamani, President, TNCA. Shri Adam Seth, Vice President, TNCA. Shri K. Shivakumar, Honorary Joint Secretary, TNCA. Shri R. S. Ramaswamy, former Honorary Secretary, TNCA. Shri P. K. G. Subramanian, Chairman, District Cricket Association Secretaries Forum. Shri S. Marishwaran, Convener, District Cricket Association Secretaries Forum. Dr. R. N. Baba, Honorary Assistant Secretary, TNCA. Srimati Vijaya Viswanathan. Please come on to the dais. And finally, the hero of the day, Shri Kallidaikurichi S Viswanathan, the Honorary Secretary, former Honorary Secretary, TNCA and CSK. Thank you, sir. தமிழ் தாய் வாழ்த்துடன் நிகழ்ச்சியை தொடங்குகின்றோம். விருந்தினர்கள் அனைவரும் எழுந்து நிற்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். Request all the guests to kindly rise for தமிழ் தாய் வாழ்த்து. நீராறும் கடலுடுத்த நிலமடந்தை கெழிலொழுகும் சீராறும் மதனமென திகழ்வரத கண்டனிதில் எக்கணமும் அதில் சிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு திரை நுதலும் தரித்தனரும் திலகமுமே திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிழமை திறம் வியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. Thank you. Kindly be seated. We have all assembled here to celebrate Shri Kallidaikurichi S Viswanathan, affectionately known as Kasi sir, on his induction into the Cricket Hall of Fame, Hartford, USA, for his outstanding contribution as an administrator and executive. இளம் ஆற்றல் மிக்க முற்போக்கு சிந்தனையுடைய TNCA President Dr. Ashok Sigamani அவர்களை வரவேற்புரையாற்ற அழைக்கிறேன். A very pleasant good morning to one and all, the dignitaries on the dais, all my district secretaries. இது வந்துட்டு எவ்வளோ பெரிய ஃபங்க்ஷன்ன்றது இங்கே வந்திருக்கவங்கள பார்த்தா தெரியும். ஏன்னா அவர் தான் எல்லாருக்கும் ஃபங்க்ஷன் நடத்தி முடிச்சிருப்பாங்க டிஎன்சிஏல. இப்போ அவருக்கே ஒரு ஃபங்க்ஷன் போது அவருக்கே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் காசி சாருக்கு.
ஸோ வெல்கம் யூ சார். ஃபஸ்ட்டு என்னென்னா எல்லாரும் ஏன்னா அவரோட அனுபவம் தான் எனக்கு தெரிஞ்சு என் வயசாக இருக்கும். பட் அவரோட ஃபங்க்ஷனில் நான் வெல்கம் ஸ்பீச் கொடுக்குறதுன்றது இது உண்மையாலுமே எனக்கு வந்துட்டு பெருமையான விஷயம். அவருக்கு இருக்கோ இல்லையோ எனக்கு பெருமையான விஷயம் அது. ஸோ தேங்க்ஸ் ஃபார் கிவிங் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி சார். ஏன்னா ஃபஸ்ட்டு பேசிகிட்டு இருக்கும்போது வந்துட்டு ஆஸ் அ டிஎன்சிஏவாக இந்த ஃபங்க்ஷன் ஃபஸ்ட்டு நடத்திட்டாங்க அப்படின்னும் போது ஒரு சின்ன வருத்தம் இருந்துச்சு. புதுக்கோட்டை கனகராஜ் சார் தான் சொல்லுவார், சார் ஆக்சுவலாக அவர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வந்துடுது, நம்ம தான் சார் ஃபஸ்ட்டு நடத்திருக்கணும், இது வந்துட்டு டிஎன்சிஏ நடத்திட்டாங்க அப்படின்னாரு. ஆமாம் சார் அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்துட்டு நான் ஒரு மெசேஜ் போட்டேன், இல்லை டெஃபினட்டாக வந்துட்டு இது நம்ம சூட்டாக பண்ணணும், அப்போ தான் அதோடக்கு நமக்கு வந்துட்டு பெருமை டிஸ்ட்ரிக்ஸ் எல்லாருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் தேங்க்யூ சார் ஃபார் கிவிங் மீ அ சஜஷன். இந்த இதுக்கு எல்லாருக்கும் காசி சாரை பற்றி தெரியும். ஏன்னா வந்துட்டு எல்லோரும் பிஆர்னு சொல்லுவோம். பிஆர் இஸ் மோஸ்ட்லி ஃபார் பப்ளிக் ரிலேஷன் தான். பட் ஆனால் அவரை பொறுத்த வரைக்கும் யூஸ்வலி இட்ஸ் அ பர்சனல் ரிலேஷன். என்னை பொறுத்த வரைக்கும் அப்படி தான் நானும் பார்த்துருக்கேன். ஸோ இஸ் மோர் ஆஃப் அ பர்சனல் ரிலேஷன் தான். நமக்கு எப்போ பார்த்தாலும் நம்மளை மட்டும் கேட்குறதோட குடும்பத்தில் எல்லோரும் நல்லா இருக்காங்களா, இவங்க எப்படி இருக்காங்க, அவங்க எப்படி இருக்காங்க, அந்த மாதிரி இட்ஸ் மோர் ஆஃப் பர்சனல் கனெக்ட். ஏன்னா இவ்வளோ வருஷமாக ஒருத்தர் கீழே, அதுவும் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் இட் இஸ் வெரி வெரி டிஃபிகல்ட் நம்ம ஒரு ஆளை வந்துட்டு நமக்கு லாயலாக இருக்கிறது அப்படின்றது. இவ்வளோ வருஷமாக ஒரே கம்பெனியில் இருந்து, ஸோ தட் ஷோஸ் ஹிஸ் கெப்பாசிட்டி, கேப்பபிலிட்டி, ஹார்ட் ஒர்க், எல்லாமே வந்துட்டு அவரோட எதை சொன்னாலும் வந்துட்டு ஃபஸ்ட்டு அவரோட கேள்வியில் இருக்கிறது பிரசிடெண்ட் தான், பாஸ் தான். ஸோ எனக்கு இன்னைய வரைக்கும் பிரசிடெண்ட் நம்மலாம் சும்மா வந்துட்டு இப்போ பாசிங் த பார்சல் மாதிரி. பிரசிடெண்ட்னா என்றைக்குமே என்னை பொறுத்த வரைக்கும் மிஸ்டர் என் ஸ்ரீனிவாசன் தான். ஸோ அதனால் நானும் அப்படி தான் மென்ஷன் பண்ணுவேன் யூஸ்வலாகவே. ஸோ இன்னும் கூட அவரை கூப்பிடும்போது, ஸோ அதனால் எதை சொன்னாலும் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போது அவரை சொல்லிட்டு தான் அதுக்கப்புறம் வந்துட்டு எதுவாக இருந்தாலும் பேசுவார். ஸோ அந்தளவுக்கு ஒரு இப்போல்லாம் ஒரு ஆள் கிடைக்கிறதுன்றது எவ்வளோ பெரிய விஷயம் நமக்கே தெரியும் ப்ராக்டிக்கலாக அனுபவத்தில் பேசும்போது. ஸோ அதனால் அவரை பற்றி எல்லோரும் பேசுகிறதுக்கு எனக்கு அந்தளவுக்கு அனுபவமும் இல்லை, வயசும் இல்லை. பட் ஆனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும் தெரியும், ஏன்னா அவர் பக்கத்தில் உட்காந்துட்டு இருக்கவங்கள பற்றி நான் கண்டிப்பாக சொல்லியே ஆகணும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி வந்துட்டு ஏன்னா கல்யாணம் ஆனவங்க எல்லாருக்குமே தெரியும். ஸோ நம்ம வந்துட்டு எப்படி வெளியில் இருக்கிறோன்றத வீட்டில் இருக்கிற சுச்சுவேஷனை வச்சு தான் வந்துட்டு நம்மளோட அப்பியரன்ஸ் எப்படி இருக்குன்றது வெளியில் தெரியும். ஸோ அந்த மாதிரி மேடம், ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. எப்படி வந்துட்டு ஏன்னா ஒரு ஆம்பளை சிரிக்கிறான் அப்படின்னும் போது அது அப்போ வந்துட்டு ஓகே, அப்போது வீட்டில் நல்லா இருக்குன்னு அர்த்தம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு மனுஷன் எனக்கு தெரிஞ்சு வந்துட்டு இதே சிரிப்போட காலையிலேருந்து நைட் வரைக்கும் இதே சிரிப்போடு தான் நான் அவரை பார்த்துருக்கேன். என்றைக்குமே அவர் கோவப்பட்டோ இல்லை அவரோட ஃபேஷியல் ரியாக்ஷன் மாறியோ இது வரைக்கும் நான் பார்த்ததில்லை. ஸோ அதுக்கு முக்கியமான காரணம் எனக்கு தெரிஞ்சு பெரும் பங்கு அதில் நீங்கள் தான் இருப்பீங்க. ஸோ அதனால் இது நான் அனுபவத்தால் சொல்கிறேன். ஸோ அதனால் நானும் எப்பயுமே இது மாதிரி சிரிச்சுக்கிட்டே இருக்கிறதுக்கு காரணம் அதே தான். ஸோ அதனால் வந்துட்டு ஸோ ஹேட்ஸ் ஆஃப் டு யூ மேம். அதே ஸோ அதனால் இது எல்லாருக்கும் ஒன்றே ஒன்று மட்டும் சொல்ல விரும்புகிறேன் நான். ஏன்னா ஐ டோன்ட் வாண்ட் டு டேக் மச் டைம். இந்த கிரிக்கெட் ஹால் ஆஃப் ஃபேம் பற்றி எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க என்ன இதுன்னு தெரில. ஸோ ஏன்னா காய் சாரை பற்றி சொல்கிறதுக்கு எல்லோரும் சொல்வீங்க. ஸோ அதோட இம்பார்ட்டன்ஸ் மட்டும் ஐ ஜஸ்ட் வாண்டட் டு மென்ஷன். ஏன்னா இது 1963 ஆரம்பிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு ஹார்ட்லேண்டில். அதில் இருக்கிற நேம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு எல்லாமே வந்துட்டு கிரேட்டஸ்ட், எல்லாம் கோட்ஸ் தான், கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் ஹீரோஸ் தான். பார்த்தீங்கன்னா வெஸ்ட் இண்டீஸு, இந்தியாவிலேருந்து பார்த்தீங்கன்னா சுனில் கவாஸ்கர், அதே மாதிரி குண்டப்பா விஸ்வநாத், அஜித் வடேக்கர். ஸோ எல்லாமே பிளேயர்ஸு. அந்த லிஸ்ட்டில் எனக்கு தெரிஞ்சு அட்மினிஸ்ட்ரேட்டராக வந்துட்டு கொடுத்துருக்கிறது எனக்கு தெரிஞ்சு ஐ திங்க் இட்ஸ் ஒன்லி டு காசி சார்ன்னு நினைக்கிறேன் என்ன தெரிஞ்ச வரைக்கும். ஸோ இட்ஸ் ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் டைம் சார் ஆஸ் அன் அட்மினிஸ்ட்ரேட்டர். அண்ட் you earned it and you proved it and you will still prove it. ஸோ இன்னைய வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு நம்ம வந்துட்டு பிசிசிஐன்னு இல்லை, ஐசிசியில் என்ன தமிழ்நாடு கிரிக்கெட் அசோசியேஷன்னாலே வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு அவங்களுக்கு வர ஃபஸ்ட்டு நேம் வந்துட்டு காசி சார் தான். அது யாராக இருந்தாலும் சரி, டாப் மோஸ்ட் லெவல்லேருந்து எனக்கு என் ஸ்ரீனிவாசன் சார் பேர் கூட வருமானு தெரில, எதுவாக இருந்தாலும் காசி காசி காசி. ஸோ ஃபஸ்ட்டு ஃபோன் அவருக்கு தான் போகும். ஸோ அந்தளவுக்கு கொண்டு வர்றதுன்றது இட்ஸ் நாட் அன் ஈஸி டாஸ்க். அது எனி அட்மினிஸ்ட்ரேஷனில் இருக்கவங்களுக்கு தெரியும். ஸோ அது உண்மையாலுமே பெரிய பெரிய விஷயம். ஸோ அவர்கிட்டேருந்து நான் கற்றுக்கிட்டது பர்சனலாக என்னென்னா, என்னவாக இருந்தாலும் அது நோ அப்படின்ற வார்த்தையே எனக்கு தெரிஞ்சு நான் அவர்கிட்டேருந்து நான் கேள்விப்பட்டதே கிடையாது.
பண்ணலாமா, பண்ணிக்கலாம், ஓகே, எஸ்ஸு, இப்படி தான் இருக்குமே தவிர நானும் யோசனை பண்ணேன், எப்படி ஒரு மனுஷன் வந்துட்டு நோன்ற வார்த்தையே இல்லாமல், எனக்கு தெரிஞ்சு நோன் ஒரு வார்த்தை வரணும்னா எனக்கு தெரிஞ்சு அது அந்த ஐபிஎல் டிக்கெட் டைமில் மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு யாருக்காவது நோன்னு சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். மற்றபடி வேறு எந்த அதுவுமே எனக்கு நோன்னு சொன்னது கிடையாது. இது இப்படி வரலாமா, இப்படி கொடுத்துடலாமா, நான் அப்படி கொடுத்துடலாமான்னு தான் சொல்லுறே தவிர அந்த நோன்ற வார்த்தை அப்பயும் என்கிட்ட எனக்கு வராது. ஸோ அதனால் சார் உண்மையாலுமே வந்துட்டு அது இட்ஸ் அ ரியலி ஆர்ட். எப்படி அதை வந்துட்டு எப்படி அதை மேனேஜ் பண்ணுறாருன்னே தெரில. அந்த ஒரு விஷயம் கற்றுக்கிட்டோம்னா வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு ஓரளவுக்கு பெரிய விஷயமா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ வெரி மச் எல்லோரும். அண்ட் ஃபைனலாக வந்துட்டு டிஸ்ட்ரிக்ட் ஃபோரம்க்கு ஒரு மெசேஜ் தான் போட்டேன், சார் இது மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவ்வளோ கிராண்டாக பண்ணி கொடுத்த வெள்ளூர் டிஸ்ட்ரிக்ட் கிரிக்கெட் அசோசியேஷன் டாக்டர் சம்பத் அண்ணா அவர்களுக்கும் ரொம்ப தேங்க்ஸ் சார். ஆல் த டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரிஸ் இவ்வளோ கோஆப்ரேட் பண்ணி, ஏன்னா இது வந்துட்டு அதுதான் காசி சாருன்னா அடுத்த செகண்ட் எல்லோரும் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுவீங்க அப்படின்றது தான் வந்துட்டு இது வந்துட்டு ஒரு பெரிய எடுத்துக்காட்டு. ஸோ அதனால் தேங்க்யூ ஒன்ஸ் அகெயின் அண்ட் வெல்கம் யூ ஆல் ஆன் பிஹாஃப் ஆஃப் தமிழ்நாடு கிரிக்கெட் அசோசியேஷன். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. தேங்க்யூ சார். அவரை இன்வைட் பண்ணும்போது ஆற்றல் மிகு பிரசிடென்ட்னு அவர் லைவ் போகுதுன்னு தெரிஞ்சு அவர் ஒய்ஃபுக்கு ஒரு அட்டண்டன்ஸ் போட்டார். Now we go to honor the guests on the dais. I invite Shri K. Vijayakumar, Vice President, Vellore District Cricket Association, to honor Dr. P. Ashok Sigamani with a shawl. Dr. Ashok Sigamani. Sri B.S. Dinesh Kumar, Vice President, Vellore DCA, will honor Dr. Adam Seth. Shri Adam Seth. Shri G. Murugan, Vice President, Vellore DCA, will honor Shri K. Shivakumar. Sir. Shri V.S. Kumaran, Vice President, Vellore DCA, will honor Shri R.S. Ramasamy. Shri V. Krishna Kumar, Joint Secretary, Vellore District Cricket Association, will honor Shri P.K.G. Subramanian. Shri S. Shankar, Joint Secretary, will now honor S. Mariswaran. Shri J. Dinakar, Joint Secretary, will honor Dr. R.N. Baba. Sri R. Ramesh, Vice President, Vellore DCA, will honor Srimati Vijaya Vishwanathan.
Thank you, Ramesh. I'll announce. No person was ever honored for what he received. Honor has been the reward for what he gave. In this historic and heroic land of Vellore, Kasi sir will be honored by the Vellore District Cricket Association. Vellore District were the first to raise hands to organize a function to felicitate Kasi sir. They have many reasons, but the first and foremost being Kasi sir was a former president of Vellore DCA, so it's like homecoming for him too, and in a way, their family function. Shri G.V. Sampath, Dr. G.V. Sampath will now honor. Thank you, sir. I now invite Dr. G.V. Sampath, President. Thank you, sir. Very good morning, everyone. இந்த விழாவுக்கு நாயகனாக இங்கே வீற்றிருக்கும் காசி சார் அவர்களே, அவரை இந்த கிரிக்கெட் விளையாட்டிற்காக விட்டு கொடுத்த திருமதி விஜயலட்சுமி அவர்களே, தமிழ்நாடு கிரிக்கெட் சங்க தலைவர் அன்பு சகோதரர் அசோக் அவர்களே, மற்றும் மாவட்ட கிரிக்கெட் செக்ரட்டரிஸ் அசோசியேஷன் நிர்வாகிகளே, மேடையில் வீட்டிற்கும் தமிழ்நாடு கிரிக்கெட் அசோசியேஷன் நிர்வாகிகளே, இந்த விழாவை மிக திறம்பட செயல்படுத்த எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து நடத்தி கொண்டிருக்கும் டாக்டர் பாபா அவர்களே, மற்றும் அனைத்து மாவட்ட செயலாளர்களே, எங்கள் மாவட்டத்தை சேர்ந்த 17 கிரிக்கெட் டீம் உறுப்பினர்களே, முன்னாள் எந்நாள் விளையாட்டு வீரர்களே, எங்கள் சங்க நிர்வாகிகளே, உங்கள் அனைவருக்கும் வேலூர் மாவட்ட கிரிக்கெட் அசோசியேஷன் சார்பாக வருக வருக என்று வரவேற்கிறேன். இது மாதிரி காசி சாருக்கு ஒரு ஃபங்க்ஷன் வைக்கிறோம் அப்படின்னு நியூஸ் வந்த உடனே ஸ்ரீதர் எனக்கு சொல்கிறாரு. இதில் நான் ஸ்ரீதரை தனியாக மென்ஷன் பண்ணணும். ஸ்ரீதர் தான் வந்து இந்த ஃபங்க்ஷனுக்கு உயிரே.
எங்களுதெல்லாம் வெறும் ஆக்ஷன், நாங்களாம் சினிமா ஹீரோ மாதிரி, டைரக்ஷன் ஃபுல்லாக அவரது தான். அவர் இல்லைன்னா இந்த ஃபங்க்ஷனே இல்லை. ஸ்ரீதர், உங்களுக்கு ஒரு தனியாக ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் காசி சார் சார்பா. இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் வைக்கிறாங்கன்னு சொன்ன உடனே 2வது நிமிஷம் எனக்கு ஃபோன். நான் எடுக்கலை, குளிச்சுட்டுக்கிறேன். நான் குளிச்சு முடிச்சு 10 நிமிஷம் வெளியே வரதுக்குள்ள 4 மிஸ் கால். நான் ஏதோ இதில் மெசேஜ் வர போடுறாரு, எமர்ஜென்சி காசி சார் இஷ்யூ. நான் பயந்துட்டேன், ஏன்னா காசி சார் எமர்ஜென்சின்னு. என்ன ஸ்ரீதர் என்ன ஆச்சு அப்படின்னு. சார் காசி சார் ஃபங்க்ஷன் வைக்கணும். ஏன் அதை போய் எமர்ஜென்சின்னு போடுவாங்க? இல்லை சார், வேறு யாருன்னா எடுத்ததுக்கு முன்னாடி நாம் பண்ணினோம் சார். அது சொல்கிற நியாயம். 4 மிஸ் கால் 10 நிமிஷத்தில். காசி சார் எமர்ஜென்சி, கால் மீ இமீடியட்லி. ஹாஸ்பிட்டல் வச்சுட்டு இருக்கிறோம். அப்புறம் எமர்ஜென்சினா என்ன நினைக்கிறது? இல்லை, எதுக்கு சொல்ல வரேன்னா, அவருக்கு காசி சாரும் பாபா சாருன்னா இது எப்படி, அவருக்கு ஒய்ஃபு இதெல்லாம் ஒன்றும் முக்கியம் இல்லை. ஏற்கனவே சொல்லிட்டார் நம்ம டாக்டரு. ஸ்டாண்டிங் எக்ஸாம்பிள் மேடம் இருக்கிறாங்க இங்கே. இல்லை, எதுக்கு சொல்ல வரேன்னா, அவருக்கு வந்து கிரிக்கெட்டுன்றது உயிர். அவர் பர்சனல் வேலைன்றதை அவர் பார்க்கறது இல்லை. நம்ம காசி சாரோட சிஷ்யர் வேறு எப்படி இருப்பார்? அப்படி தான் இருப்பார். இந்தியாவில் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். பிஃபோர் தேட், இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைக்குதுன்னு உடனே நான் சொன்னேன், ஸ்ரீதர் முதல்ல நாம தான் எடுக்கணும். ஏன்னா காசி சார் வேலூர் டிஸ்ட்ரிக்ட் பிரசிடெண்ட்டாக இருந்தவர். அந்த ஃபங்க்ஷன் நாம் பண்ணுறது தான் முறையாக இருக்கும், அதை நல்லா பண்ணணும். ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எங்களுக்கு கொடுத்த தமிழ்நாடு கிரிக்கெட் அசோசியேஷனுக்கு எங்கள் மாவட்டத்தின் சார்பாக நான் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அசோக் சார், பாபா சார் மற்றும் அனைத்து நிர்வாகிகளுக்கும் எங்கள் நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். உங்கள் எல்லாருக்கும் தெரியும், இந்தியாவில் வந்து ஒரு கிரிக்கெட் வந்து ஒரு மதத்தை மீறி இன்றைக்கி வந்து இளைஞர்களுக்கு மத்தியில் அது ஒரு மூச்சு மாதிரி ஆகிப்போச்சு. அந்த அளவுக்கு கிரிக்கெட் வந்து ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் ரொம்ப நல்லா வளர்ந்து இன்றைக்கி நம்ம வேர்ல்ட் கப் எந்த வேர்ல்டு மேட்சாக இருந்தாலும் நாம் தான் ஜெயிக்கிற கண்டிஷனில் இருக்கிறோம். அந்த மாதிரி கிரிக்கெட்டை வந்து ஸ்டேட் லெவலில், கண்ட்ரி லெவலில், வேர்ல்டு லெவலில் எடுத்துகிட்டு போகிறதுல பெரும் பங்கு வகித்தவர் ஐயா என் சீனிவாசன் அவர்கள். அவரை மாதிரி எனக்கு தெரிஞ்சு இந்த கேமுக்காக உழைச்சவங்க யாரும் இல்லை. அவர் ஏகப்பட்ட வேலை இருந்தாலும் இதற்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து அவர் வந்த அப்புறம்தான் அசோசியேஷன்ஸுக்கு கீழ் லெவல் வரைக்கும் ஃபைனான்ஷியல் சப்போர்ட். தமிழ்நாடு மட்டும் இல்லை, நார்த் ஈஸ்ட்லாம் கிரிக்கெட்டே ஒன்றும் இல்லாமல் இருந்தது. சார் பிசிசிஐ வந்த பிறகு தான் நார்த் ஈஸ்ட்டுக்கெல்லாம் நிறைய எல்லா அசோசியேஷனுக்கும் ஃபண்ட்ஸ் கொடுத்து பிளேயர்ஸ்க்கு இப்போ போகிற செலவெல்லாம் டபுள் பண்ணி ட்ரிபிள் பண்ணி அவங்களுக்கு கன்வேயன்ஸ் சார்ஜஸ்ஸு, அம்பையர்ஸ் ஃபீஸ் இன்க்ரீஸு எவ்வளவோ. அது மட்டும் இல்லாமல் கிரிக்கெட்டை கரியராக எடுக்கணும்னு ஒரு ஐடியா வர்ற அளவுக்கு நிறைய பேர் வந்தாங்க. ஐபிஎல் நிறைய பேர் நினச்சிட்டு இருப்பாங்க வெறும் என்டர்டெயின்மெண்ட் மட்டும்தான்னு. பட் நிறைய பேருக்கு அது வாழ்வாதாரத்தையும் கொடுக்குது. அதையும் கொஞ்சம் எல்லாரும் யோசிக்கணும். அதில் ஒரு சிஎஸ்கேன்னு ஒரு டீம் இன்றைக்கி அருமையான டீம், ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஐபிஎல் டீம்ஸ். அதில் சார் தான் இப்போ இன்றைக்கி சிஓவாக இருக்கார். எதுக்கு சொல்கிறேன்னா, இதெல்லாம் என் சீனிவாசன் சார் தனியாக பண்ணல, அவருக்கு மொத்தமும் கூட உறுதுணையாக இருந்தவர் காசி சார். நான் மேடம் சொல்கிற மாதிரி அவரை வந்து நேர்ந்து விட்டுட்டாங்க கிரிக்கெட்டுக்கு. நீங்கள் அவரை ராத்திரி எழுப்பி ஏதாவது கேட்டால் கூட அண்டர் 14, அண்டர் 19, அண்டர் 23 இதான் கேட்பார். 20 பால் மேட்சா, எவ்வளோ பேர் செலக்ட் ஆனால் 16 டீம்ஸா, 90 பீப்புளா, இதுதான் அவருக்கு வரும். அவரால் வேறு சப்ஜெக்டே பேச முடியாது லைஃப்பில் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா நான் பார்க்குறப்பெல்லாம் அதை தான் பேசிகிட்டு இருக்காரு. என்ன, அவருக்கு எப்பவுமே வந்து நல்ல டேலண்ட்டை உருவாக்கணும், நல்ல டேலண்ட்டை உருவாக்கி கண்ட்ரிக்கு விளையாட வைக்கணும். இது எப்பவுமே அவருடைய கனவு. அந்த கனவுக்கு வந்து நாங்கள் வெல்லூர் டிஸ்ட்ரிக்ட் சார்பாக எங்களால் முடிந்ததை நாங்கள் பண்ணுவோம். வெல்லூர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து ஸ்டேட்டுக்கு விளையாடணும், வெல்லூர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து நாளைக்கு ஸ்டேட்டுக்கு போய் கண்ட்ரிக்கு விளையாடணும். இது எங்களுடைய ஆசை, அது அவருடைய ஆசையும் கூட. அந்த ஆசையை நிறைவேற்றுறதுக்கு காசி சார் நாங்கள் உங்களுக்கு எப்பவும் உறுதுணையாக இருப்போம். நீங்கள் மென்மேலும் வாழ்ந்து இந்த கிரிக்கெட்டுக்கு இன்னும் நிறைய பண்ணணும், உங்கள் ஃபேமிலிக்கும் கொஞ்சமாக பண்ணுங்க என்று என்னுடைய ஆவலை தெரிவித்துக் கொண்டு வாய்ப்பு தந்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Thank you, sir. I now invite Shri R. S. Ramasamy
former Honorary Secretary TNCA, to offer his felicitation. President of the Tamil Nadu Cricket Association, Dr. Ashok Sigamani, Office Bearers of the Tamil Nadu Cricket Association, President of the Vellore District Cricket Association, and our gracious host, Dr. Sampath, my fellow district secretaries, the hero of this day. இன்னைக்கு ஃபங்க்ஷனோட கதாநாயகன் சொல்கிறத விட எங்கள் டிஸ்ட்ரிக்ஸுக்கு எப்போவுமே கதாநாயகன் அவர் தான். ஸோ காசி சார், விஜயா காசி மேடம், லேடிஸ் அண்ட் ஜென்டில்மென், இந்த ஃபங்க்ஷனை வந்து ஃபெலிசிட்டேஷன் ஃபங்க்ஷனுங்கிறதோட ஃப்ரம் த டிஸ்ட்ரிக்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ ஐ வுட் லைக் டு சே தட் இட்ஸ் அ தேங்க்ஸ் கிவிங் ஃபங்க்ஷன் ஃபார் காசி சார். ஏன்னா டிஸ்ட்ரிக்ட் கிரிக்கெட் வாஸ் ஒரு 25 வருஷம் முன்னாடி இட் வாஸ் ஃப்ளவுண்டரிங் லைக் அ லாஸ்ட் சைல்டு. அப்போ தான் என்எஸ் சாரும் காசி சாரும் வந்து தே ஹெல்ட் அவர் ஹேண்ட்ஸ் அண்ட் டுடே டிஸ்ட்ரிக்ட் கிரிக்கெட் இஸ் இன் சச் அ கண்டிஷன் 100% பிகாஸ் ஆஃப் ஸ்ரீ என்எஸ் அண்ட் காசி சார். அவர் என் சீனிவாசன் சார் கிருஷ்ணர்னா காசி சார் அந்த கட்டளையை நிறைவேற்றுற அர்ஜுனர். So the very fact that we are all here today united, happily conducting a function for somebody, it speaks volumes of the work that they have done to unite us, to make it a force to reckon with. And they have given us so much. அது அடிக்கிட்டே போகலாம், டிஸ்ட்ரிக்ட்டுக்கு அவங்க எவ்வளோ பண்ணியிருக்காங்கங்கிறது வந்து there's no limit to what they have done. Starting from the TNPL, அப்படி ஒரு tournament in the districts, in the country there is no other tournament like TNPL. After IPL, TNPL is the best rated tournament. In fact, during the COVID times, when we conducted the TNPL with all the SOPs, Dr. Baba was instrumental in that. BCCI, in fact, asked us, how did you pull off this tournament? We want to implement the same things in the IPL. So that is the kind of tournament that they have given us, the infrastructure they have given all the districts. And as somebody mentioned, I think Assistant Secretary was mentioning yesterday, நீங்கள் எந்த ஸ்டேட் டீம் எடுத்து பார்த்தாலும் there will be half the team will be from the districts. So that speaks volumes of the work that they have done for us. Thank you so much, sir. I was just now telling a former cricketer, Mr. Vijay Kumar Sami is here. So I was telling him, sir, you were born in the wrong time. நீங்கள் டிஸ்ட்ரிக்ஸில் வந்து தப்பான நேரத்தில் பிறந்து கிரிக்கெட் ஆடிட்டீங்க. நீங்கள் இப்போது காசி சாரோட ரெஜீமில், என் ஸ்ரீனிவாசனோட ரெஜீமில் இருந்திருந்தால் you would have played much bigger cricket, and I was telling him. So which is true for several cricketers from the districts. We are extremely fortunate to have them, and we thank everybody for giving us this opportunity to felicitate not only one of the greatest administrators in the country, but one of the finest human beings we've ever come across. We wish you, on behalf of all the districts, I wish you a very, very healthy life, sir. Continue to guide us and continue to take care of us. Thank you. Thank you, sir. To felicitate the man of the moment, Kasi sir, I invite the former Vice Presidents of TNCA, Shri K.G. Muralidharan and V. Ramesh. அவர் பலரின் வாழ்க்கையை வண்ணமயமாக்கியிருக்கிறார். இப்போது அவருக்கு பிடித்த நிறத்தில் அவருக்கு ஒரு நினைவு பரிசு. எப்போதும் இது உங்கள் உடலுடன் இணைந்திருக்கும் என்று நம்புகிறோம். Thank you, sir.
I now Thank you, sir. I now invite Shri J. Sam Babu, former Vice President TNCA, to offer his felicitations. Good morning. Dr. Ashok Sigamani, the President, and all the dignitaries on the dais, and the hero of the day, Mr. Kashi Viswanathan. நான் என்ன பேசணும்னு பிளான் பண்ணான்னு யோசித்தேன். அப்புறம் I thought I must speak whatever I think, whatever I feel like talking அப்படின்னு யோசித்து பேசாமல் விட்டுட்டேன் நான். அப்புறம் 2 days I have been thinking about him. எனக்கு எத்தனை வருஷமாக அவரை தெரியும்னா கிட்டத்தட்ட ஒரு 27 years நான் வெங்கடாமன்ட்ட கேட்டேன். 27 years 28 yearsன்னு சொன்னார். ஃப்ரம் த டே ஒன் ஐ பீன் வாட்சிங் ஹிம். நான் யாரை பார்த்தாலும் அவருடைய பர்சனாலிட்டியிலேருந்து நான் என்ன கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லி எப்பவும் பார்ப்பேன். எனக்கு 70 வயசு ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட சேம் இயரில் தான் பிறந்தேன். 53 52 something like that. But enormous things we can learn from him as a PRO, public relation man, as a guru for N. Srinivasan sir. பிச்சாண்டி சார்னு ஒரு ஐஏஎஸ் இருக்கிறார். அவருடைய ஸ்பீச்சஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் ஒரு இடத்துல பேசினார், பப்ளிக் ரிலேஷன் பற்றி பேசினார். அந்த காலத்து ராஜாக்கள் எல்லாத்துக்குமே ஒரு ராஜகுரு இருப்பாங்களாம். அந்த ராஜகுரு வந்து வெரி நாலேஜபிள், வெரி வைஸ் பீப்புள். அவங்க பல 1000 மைலிருந்து தூதர்கள் வந்தால் கூட அந்த தூதருடைய கேரக்டரு, அவர் என்ன பேச வர்றான், என்ன கேட்க வர்றான், என்ன பதில் சொல்லணும், எல்லாத்தையுமே ராஜாவுக்கு சொல்லி கொடுத்துருவாங்க. ஒரு டீம் ஆஃப் பீப்புள் இருந்திருக்காங்க. அந்த காலத்துலேயே பெரிய டிப்ளமேட்ஸ் அண்ட் ஸ்டேட்ஸ்மென்லாம் ராஜாக்களுக்கு இருந்ததாக அவர் ஒரு செய்தியில் சொல்லி நிறைய உதாரணங்கள் சொன்னார், டாக்குமெண்ட்டும் கொடுத்தாரு. அதே மாதிரி நான் பார்க்கும்போது என் ஸ்ரீனிவாசன் சார் வந்து ஏற்கனவே அவர் பெரிய வாய்ஸ் மேன் தான். அவருடைய விஸ்டம் வந்து இவர் தான் நான் நினைக்கிறேன். ராஜகுருன்னு சொல்ல முடியும். இவர் ராஜகுருன்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா எல்லா ப்ராப்ளத்தையும் சால்வ் பண்ணக்கூடியவர். யார்கிட்டையுமே சொன்ன மாதிரி யாரும் சொன்ன மாதிரி நோன்னு சொல்கிறது கிடையாது. நான் 2 பேருக்கு ரெக்கமெண்ட் பண்ணேன், 2 பிளேயர்ஸுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணேன். அவங்களுக்கு நோன்னு சொல்லிட்டார். எப்படி சொன்னார்னு சொல்கிறேன் கேளுங்க. அப்போ சொன்னார், நீங்கள் இன்றைக்கி பிளேயரை விளையாட நான் கேட்டேன், இந்த மாதிரி அந்த பையனுக்கு எப்படியாவது இங்கே பண்ணுங்க சார் அப்படின்னு. நான் இன்றைக்கி ஒரு விளையாடுறாரு, வந்து பாருங்களேன் திருநெல்வேலிக்கு. ஸோ கொடைக்கானலேருந்து நான் திருநெல்வேலி போனேன் மேட்ச் பார்த்தோன்னே சொன்னார், நீங்கள் இப்போ விளையாடுறதை பாருங்கள், அப்புறம் வில் டிசைட் அப்படின்னாரு. விளையாட முடியறதுக்குள்ள பிஹேவியர் சரியில்லை, அவனுடைய ஆட்டிடியூடு சரியில்லை, எல்லாமே நானே பார்த்துட்டேன். இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு கேட்டார். இல்லை வேண்டான்னு சொல்லிட்டேன் நான். This is the way he says no to people. Like he knows how to create a situation, how to make the people understand what is wrong and what is right. இன்னொரு பிளேயர் அதே மாதிரி தான். அவன் ரொம்ப ரெக்கமெண்ட் பண்ணி ட்ரை பண்ணேன். நாட் சப்போஸ் ரெக்கமெண்ட், பட் ஐ தாட் ஹீ இஸ் டிசர்விங். தென் சொன்னார், அந்த மேட்ச்சுக்கு நீங்கள் வந்து பாருங்கன்னு சென்னையில் சொன்னார். சென்னையில் போய் பார்த்தேன். அவருக்கு ஞாபகம் இருக்குமான்னு தெரில. அந்த மேட்ச்லையும் அவனுடைய பிஹேவியர், அவனுடைய ஆட்டிடியூட்டை பார்த்த பிறகு நானே சொன்னேன், இல்லை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டேன். நான் அவர்கிட்ட அவங்ககிட்ட சொல்லலை, நான் சொல்லேன்னு சொல்லி. அந்த அளவுக்கு வந்து ஹி நோஸ் ஹவு டு கன்வின்ஸ் பீப்புள், ஹவு டு மேக் பீப்புள் அண்டர்ஸ்டாண்ட். அந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு மனுஷன் தான் சொல்ல முடியும். என் ஸ்ரீனிவாசன் சாருக்கு கிடைச்ச ஒரு பெரிய பொக்கிஷம், நம்முடைய டிஸ்ட்ரிக்ட் கிடைச்ச பெரிய பொக்கிஷம். இந்த டிஸ்ட்ரிக்ட் ஃபோரத்தை உருவாக்குறதே கிட்டத்தட்ட அவர் தான் நான் சொல்ல முடியும். ஏன்னா அவருடைய பிகினிங் ஸ்டேஜ்லேருந்து நான் பார்த்துட்டே இருக்கேன். அந்த ஃபோரம் ஆரம்பிக்கிற டைமில் இருந்த பிரச்சனைகள், அந்த முன்னால் உள்ள பிரச்சனைகள் எல்லாத்தையும் நான் பார்த்தேன். அதில் அவர் எல்லா ப்ராப்ளத்தையும் சால்வ் பண்ணார், எல்லாரையும் ஒற்றுமைப்படுத்தினார். இன்றைக்கி டிஸ்ட்ரிக்ட் ஃபோரம்ங்கிறது ஒரு பெரிய ஸ்ட்ராங் ஃபோல்டாக இருக்குது. இட்ஸ் டிசைடிங் ஃபேக்டர். இந்த TNCA மாதிரி கிட்டத்தட்ட நீங்கள் வந்துட்டீங்க, நிறைய பிளேயர்ஸை உருவாக்கிட்டோம், நிறைய ஏழை மாணவர்கள், ஏழை மக்களுக்கு நீங்கள் விளக்கேற்றி வச்சுட்டீங்க. உங்களுக்கு தெரியாமையே நீங்கள் வந்து அநேகருடைய வீடுகளில் இன்றைக்கி விளக்கெறியுதுன்னா. நான் இன்றைக்கி ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன். எங்கள் திண்டுக்கல்ல ஒரு பையனுடைய வீட்டுக்கு போனேன். அவன் வந்து இப்போ தான் வீடை கட்டினான். அவனுடைய வாழ்க்கை பார்க்கும்போது ஒரு சாதாரண தகரக்கொட்டையில் இருந்தான். சின்ன தகரக்கொட்டை படுத்திருந்தான். அதுக்கப்புறம் வந்து டிஸ்ட்ரிக்ட் விளாண்டான், அதுக்கப்புறம் ஸ்டேட்டு போனான். இப்போ எல்லாம் விளாண்டுட்டுருக்கான், ரஞ்சி கூட விளையாடுறான். அவனுக்கு வீடு எல்லாம் கட்டி கொடுக்குறதுக்கு எல்லாமே அவருடைய என் ஸ்ரீனிவாசன் சாரும் அவரும் சேர்ந்து அவர் உதவி செஞ்சாங்க. இது மாதிரி நூற்றுக்கணக்கான பேர் சொல்லிகிட்டே இருக்கலாம்.
நான் சொல்கிறது, நான் படித்த அளவுக்கு இந்த கடவுள் நமக்கு இந்த காலத்திலே நமக்கு உதவி செய்கிறார். இந்த காலத்திலே நம்மளை ஹானர் பண்ணுறார். நமக்கு வந்து இப்போ பரலோகத்துக்கு பொய்யெல்லாம் ஒன்றும் கிடையாது. இங்கேயே தான் நமக்கு நன்மை தீமையும் நம்ம கொடுக்குறாரு. அதுபோல் பெரிய ஒரு அவார்டை அவருக்கு கொடுத்துருக்காங்க ஹால் ஆஃப் ஃபேமில். இட்ஸ் நாட் ஈஸி. அனதர் கண்ட்ரியில் போய் ஹால் ஆஃப் ஃபேமில் வர்றதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. ஏன்னா அவன் அமெரிக்கன்ஸும் அந்த கமிட்டி வெரி வெரி ஸ்ட்ராங் கமிட்டி. நான் நிறைய ஆராய்ச்சி பண்ணேன். பார்த்தபொழுது தே டூ லாட் ஆஃப் ரிசர்ச் ஆன் அ பர்சன். ரியலாக ஃபுல்லாக ஸ்டடி பண்ணுறாங்க. நூற்றுக்கணக்கான பீப்புள்கிட்ட கேட்குறாங்க, இண்டிவிஜுவலாக கேட்குறாங்க. கேட்ட பிறகு தான் வந்து தே கிவ் த அவார்டு. இமேஜின் எல்லாருமே அவரை நல்லா சொல்லியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஆல் த பிளேயர்ஸ் இந்த கண்ட்ரி, ஆல் த டாப் பீப்புள் இந்த கண்ட்ரி, கிரிக்கெட் சம்மந்தமானவங்க எல்லாருமே தே கிவன் இம் குட் நேம். இட்ஸ் நாட் ஈஸி. இட் இஸ் ஒன்லி காட் கிவன் கிஃப்ட்னு நான் சொல்ல முடியும். கடவுளுடைய உங்களுடைய அனுகிரகம் உங்கள்கிட்ட இருக்குது, உங்கள் குடும்பத்தில் இருக்குது. மேடம் சொன்ன மாதிரி மேடம் ஒரு பெரிய பில்லர். அவருக்காக எல்லா விதமான சாக்ரிஃபைஸ் அவங்க பண்ணியிருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். இப்படிப்பட்ட ஒருவர் நமக்கு கிடைச்சது பெரிய ஒரு சந்தோஷம். நிச்சயமாக அவருடைய வாழ்க்கையில் நமக்கு நிறைய டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் பிளேயர்ஸுக்கும் உதவி செய்வார். அவர் மூலமாக நமக்கு இந்த டிஸ்ட்ரிக்ட்டுக்கு பெரிய பிளெஸ்ஸிங்ஸ் கிடைக்கும்னு சொல்லி அவரை வாழ்த்தி, மனமாற வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Thank you, sir. The journey from Kallidaikurichi, situated on the banks of Tamarabarni, south of Tamil Nadu, and to be felicitated in the city of Vellore, situated in the northern Tamil Nadu, is a long, inspiring, and motivating one. Now, I invite former Vice Presidents of TNCA, Shri R. Kanakarajan and Shri Albert Muralidharan, to present a memento to Sir. அவர் வணங்கும் நபர்கள், அவர் மிகவும் மதிக்கும் நபர்கள் மற்றும் அவர் இதயத்தில் சிறப்பு இடத்தை பிடித்தவர்கள், உங்கள் இதயத்தை நிரந்தரமாக இருப்பவர்கள், அவர்களை நினைப்படுத்தும்படி ஒரு நினைவு பரிசு. Thank you, sirs. Before we invite the next speaker, I request all the guests here to kindly applaud our victorious under-19 state coach and the manager who have just arrived from. It's a very historic event for TNCA because both under-19 women and under-19 boys have won the tournaments. It's a very proud moment for all of us.
I now invite Dr. G. Julius Vijayakumar, former Assistant Secretary TNCA, to felicitate Kasi sir. Good morning, esteemed guests, respected dignitaries, and my dear friends. It gives me immense pleasure to stand before you today to felicitate a remarkable personality, someone who truly embodies the essence of excellence and dedication. Personality, as we all know, is defined as the total adjustment to one's environment. And today we celebrate a person who has mastered this art with grace and humility. It is an honor to felicitate Mr. K.S. Viswanathan, a name synonymous with passion, commitment, and unwavering dedication to the game of cricket. His journey has been nothing short of inspirational, and his contribution have left indelible mark on cricket administration and beyond. It is often said that the name reflects person's essence, and in his case, Kasi aligns perfectly with the spirit of CSK. CSK. C stands for cricket, cordiality, and connectivity. His two strengths that have helped build enduring relationships. The second one is S. S stands for simplicity, smile, and sincerity, qualities that define his personality. The third one is K. K stands for kindness, a virtue that shines through all his reactions and interactions. His success as a cricket administrator is a testament to his hard work, vision, and the solid backing of Shri N. Srinivasan. It is this unwavering support that has enabled him to leave an indelible mark in the world of cricket administration. As one who has had the privilege of closely associating with him for the past 34 years, I can confidently say that his integrity and fairness are unparalleled. During his tenure as Honorary Secretary TNCA, he upheld the highest standard of ethics. For your kind information, we as a District Secretaries Forum are honored to recognize that Mr. K.S. Viswanathan began his esteemed journey as cricket administrator at the state level through the districts, serving as Honorary Assistant Secretary. This position marked his entry into the renowned Tamil Nadu Cricket Association and paved the way for his significant contribution to cricket. Especially, we as Nagapattinam District Cricket Association witnessed a sensitive and heart-reckoning experience in the year 2004, when two of our players tragically lost their lives, and all other players were admitted to PIMS Hospital, Pondicherry, following a road accident while traveling from Nagapattinam to Thiruvallur to play the finals of Under-19 Inter-District Tournament. During that time of crisis, Shri N. Srinivasan deputed Kasi sir and Dr. Baba to assist in the hospital. Their unwavering support, both financial and moral, helped us to overcome one of the darkest periods in our association history. To this day and forever, we remain deeply grateful to Shri N. Srinivasan, Kasi sir, and Dr. Baba for their unforgettable compassion and assistance. What distinguishes him is his
genuine rapport with all the district secretaries, combined with his profound passion and dedication to cricket. It is also important to highlight that the families of all the district secretaries have always embraced him as one of their own, reflecting the deep bonds he has fostered over the years. Today, on behalf of District Secretaries Forum, we wholeheartedly congratulate Mr. K.S. Viswanathan on being inducted into the Cricket Hall of Fame, Hartford, USA, for his outstanding contribution as administrator and executive. The honor is a reflection of his outstanding contribution to cricket and unwavering commitment to excellence. Sir, your journey inspires us all, and we are proud to celebrate your achievements. May you continue to shine as a beacon of dedication, leadership, and kindness. In conclusion, Mr. K.S. Viswanathan's journey stands as a shining example of dedication, integrity, and leadership. His unwavering commitment to cricket, his ability to forge a lasting relationship, and the profound impact on everyone he works with make him truly deserving of his recognition. Sir, we celebrate not only your achievement, but also the values you embody, which inspires all. May your legacy continue to guide and uplift the cricketing fraternity for years to come. Before I conclude, I would like to extend my heartfelt gratitude to the organizers of this event for bringing us together to celebrate the remarkable contribution of Mr. K.S. Viswanathan. Your meticulous efforts and dedication have made this occasion truly special and memorable one for each one of us. Thank you for giving this opportunity to honor such an excellent individual, sir. Thank you very much, sir. Thank you, sir. Shri S. Marishwaran, Convener, District Secretaries Forum, will now facilitate. Kasi, sir. Respected President of TNCA and members of Apex Council of TNCA, Chairman of District Forum, Shri PKG sir, Mr. Ramaswamy sir, and the man of this hour, Mr. Kasi sir. It's a great opportunity on behalf of District Secretaries Forum to have this function at Vellore. When the proposal was made to me, our respected President, I will convey the message to all our district secretaries. The enthusiasm shown by us is tremendous. Everyone came forward to host this event, but it is desired us by our respected chief guest to have it at Vellore. The Vellore District Association came forward to host this remarkable function. I thank all of my district secretaries for this wonderful effect to have this at this venue. Speaking about Kasi sir, I entered into TNCA during the year 1997. The first person I met was none other than our Kasi sir. Despite his up in the ladder as an executive, as an office bearer of TNCA and so many things in cricket, till day he remains as the same person whom I saw on the very first day. Hats off to you, sir. Under the great leadership of our great leader, Sri N.S., he has done a lot of things for districts which each and every one of us know very well. Because in early days, it is very difficult to have a number of balls we have been supplied. Today, what we are getting from TNCA, all just because of efforts of so many people, especially Shri Kasi sir. We thank you, sir, for your sincere and dedicated efforts, sir. About District Secretaries Forum,
there will be lot of disputes and discrepancies with us. But he is there to mend it. He will give a solution which is readily acceptable to everyone, which is the greatness of him. Because he knows root cause of each and every problem within us. Because he is with us. He knows the needs of us. So he readily come forward and solve the problem amicably, not to support anyone. Till date it is going on. அதுபோல் இன்னொன்று சொல்லணும்னு நினச்சா, நம்ம மாவட்டங்களில் தமிழ்நாடுல அவர் காலடி படாத மாவட்டங்களே இல்லைன்னு சொல்லலாம். Because from the time he took us as assistant secretary, even before that, அதுக்கு முன்னாடியும் கூட எல்லா மாவட்டத்திலும் எந்த ஃபங்க்ஷன் இருந்தாலும் நம்ம இன்வைட் பண்ணோம்னா ஓகே நான் வந்துடுறேன்னு சொல்லக்கூடிய தண்ணீரில் ஒரு தலைவராகவே அவர் இருக்கிறார். அவருக்கு நமது மாவட்ட சங்கங்களின் சார்பாக இந்த விழாவினை கொண்டாடுவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். He must be with us. He will be with us. He should be with us. And he will remain as a cohesive force among us. Because only just because of him and his effort, we are all districts are united as a strong bond which will keep us going forever. I thank all the district secretaries and the Vellore District Association for giving me this opportunity. Thank you very much, sir. Thank you, sir. We have another very memorable moment now. They blaze a trail and leave a path for others. To honor a person who's a trailblazer, a role model, a legend, I now invite Shri PKG Subramaniam, convener, District Secretaries Forum, and Shri S Mariswaran, Chairman, I'm sorry, sir, and convener, Shri S Mariswaran, to unveil a statue of Shri K.S. Viswanathan. I request all the gentlemen on the dais to kindly join them. Sir, 25 kilo, sir. Adoda weight 25 kgs. Thank you, sir. That was a very memorable moment. PKG, sir. We are all cricketers. At times we drop a few catches, so kindly pardon me for calling you as a convener. I now invite Shri S. Martin Raj, former Honorary Secretary TNCA, to offer us felicitation. Respected President of Tamil Nadu Cricket Association, respected President of Vellore District Cricket Association, respected Kasi Paji, dignitaries on the dais, dignitaries of the dais, அனைவருக்கும் அன்பார்ந்த காலை வணக்கங்கள்.
அதாவது இந்த ஃபெலிசிட்டேஷன் காஸ் சார் இதுக்கு போகிறதுக்கு முன்னாடி தமிழ்நாடு கிரிக்கெட் அசோசியேஷனுக்கு ஒரே கிரிக்கெட்டிங் இயரில் அண்டர் 19 உமன் அண்ட் டிஎன்சிஏ அண்டர் 19 இது வந்து பிசிசிஐ டோர்னமெண்ட் சாம்பியன் வந்ததுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரிஸ் ஃபோரம் அதனுடைய எக்ஸ்டென்ஷன்றதுனால ரீசெண்ட்லி கன்க்ளூடட் எஸ்எஸ் ராஜன் T20 டோர்னமெண்ட்டில் செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்ட் வின் பண்ணாங்க, அதுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஏற்கனவே சொன்னது போல் இந்த வேலூர் டிஸ்ட்ரிக்ட் கிரிக்கெட் அசோசியேஷன் இந்த ஃபங்க்ஷனை ஹோஸ்ட் பண்ணுறது, டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரிஸ் ஃபோரம் நடத்துகிற இதை வேலூர் டிஸ்ட்ரிக்ட் கிரிக்கெட் அசோசியேஷன் ஹோஸ்ட் பண்ணுறது தான் கரெக்டு. ஏன்னா காசி சார் இங்கே வந்து 5 ஆண்டு காலம் வந்து மாவட்ட கிரிக்கெட் சங்கத்தின் தலைவராக இருந்திருக்கிறாரு. அந்த கிரெடிட்டு கண்டிப்பாக அவங்களுக்கு தான் போனோம், கரெக்டும் கூட. அதை இந்த மாதிரி எக்ஸாம்பிளரி வேலை நடத்துறதுக்கு அதனுடைய அசோசியேஷன் பிரசிடென்ட் டாக்டர் சம்பத் இந்த ஆஃபீஸ் பேரருக்கு எங்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். அதாவது இந்த ஹால் ஆஃப் ஃபேம் அவார்ட் அதை வந்து பற்றி எல்லாரும் பேசிட்டாங்க, அதனால் இதுன்ட்டு ஆக்சுவலாக ஹால் ஆஃப் ஃபேம் அவார்டுக்கே பெருமை கால் சார் கொடுத்ததுனால தான். காஸ் சார் வந்து எனக்கு 1990 தெரியும். பார்த்துக்கோங்களேன், அன்னைக்கு எப்படி எங்கிட்ட இருந்தாரோ அதே தான் இன்றைக்கி நாள் வரல இருக்கிறாரு. அந்த ஒரு 5 வருஷம் அவரோட ரொம்ப க்ளோஸாக நாங்கள் சூறாவளி சுற்றுப்பயணம் அரசியல்வாதிங்க மாதிரி ஊராக போவோம். அப்போ இருந்து வந்து ரொம்ப நெருக்கி இதில் பார்த்துட்ருக்குறேன். அதாவது இந்த பிஆர் ஸ்கில்னு டாக்டர் அசோக் ஸ்ரீகாமணி பேசும்போது சொன்னார், கண்டிப்பாக அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அதை நான் கண்கூட பார்த்துருக்குறேன். மகேந்திரனை எப்படி ட்ரீட் பண்ணுறாரோ அதே மாதிரி தான் எல்லாரையுமே ட்ரீட் பண்ணுறாரு. எனக்கே ஆச்சரியமாக இருக்கும். மகேந்திரா வாடான்னுவார். அவனும் பார்த்தீங்கன்னா காசார்கிட்ட பேசுகிறான்ற ஒரு பர்சன்ட்டு கூட அவனுக்கு பயமே இருக்காது. நான் பயந்தேன் ஃபஸ்ட்டு அசிஸ்டன்ட் செக்ரட்டரி ஆன உடனே, ஆனால் அவனுக்கு பயமே இருக்காது. அதான் அந்த மனிதாபிமானம். அதே மாதிரி 2015-16 ஃபர்ஸ்ட் எவர் டெஸ்ட் மேட்ச் கண்டக்டட் பை ஜார்க்கண்ட் அசோசியேஷன் அட் ராஞ்சி, இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா டெஸ்ட் மேட்ச்னுடைய அப்சர்வராக பிசிசிஐனுடைய இது வந்து சார் தான் எனக்கு வாங்கி கொடுத்தா. நான் அப்சர்வராக போயிருந்தேன். அதெல்லாம் காசார்கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி வந்து சார் நான் போகிறேன் அப்படின்ட்டு. சரிடா அப்படின்ட்டு ஒரு கவர் கொடுத்தாரு. அதை பற்றி அவரும் சொல்லடே, இந்த ராகவேந்தர்னு ஒருத்தர் வருவான்டா, அவர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பால் த்ரோவர் ஒரு பையன் இருப்பான் இல்லையா, நெட்ஸில் த்ரோ பண்ணுவான். அந்த பையன் ஏதோ ஃபங்க்ஷன், நான் இன்றைக்கி வரலாம் காசார்கிட்ட எது கொடுத்தாரு அது கூட நான் கேட்கல, கவர் கொடுத்தாரு. நான் வாங்கிட்டு போனேன். டே 1 ஏர்போர்ட்லேருந்து போனேன். ஃபார்ச்சுனேட்லி அவன் ஏர்போர்ட்டில் என்னை பார்த்துட்டான். இங்கே வாடா நீ தான் ராகவேந்திரான்னா. ஆமாம் சார், தமிழ் பேசுவான் அவன். இந்த மாதிரி காசு சார் ஆமாம். அவன் ஏதோ ஃபங்க்ஷனுக்கு சாரை கூப்பிட்ருக்குறான், அவர் எவ்வளோ வர முடியல. அவன் இன்னொன்று இந்த மாதிரி காசு சார் கொடுத்தாரு, கவர் கொடுத்தாரு. பர் கவரில் என்ன இருக்குன்னு கூட எனக்கு தெரியாது, நான் அவங்ககிட்ட கொடுத்துட்டேன் அப்படின்னா வாங்கிட்டான். அவனுக்கு அந்த சின்ன அந்த கண்ணிலேருந்து வந்து தண்ணி. அதுதாங்க வாழ்க்கையை மகிழ்ச்சி ஆக்குவது. எல்லாருக்குமே எல்லாருடைய வாழ்க்கையில் சின்ன சின்ன தருணங்கள் தான். அதை மறக்காமல் அந்த தருணங்களை நினைவு கூர்ந்து அதை எப்பயும் மதிக்கக்கூடிய ஒரு உயரிய மனித குணம் வந்து காசார்கிட்ட இருக்கு. பார்த்தீங்கன்னா கேசி சம்பத்குமார் வந்து அசிஸ்டன்ட் செக்ரட்டரியாக ஃபர்ஸ்ட் இருந்தார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் மீட்டிங்கில் வந்து என்ன சார் கேட்டார், இந்த மாதிரி அசிஸ்டன்ட் செக்ரட்டரி அடுத்தது வந்து காசி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு. நான் அப்புறம் இப்போ வரலாம் காசி சார் வந்து பாஜின்னு தான் கூப்பிடுவேன், காசி பாஜி அப்படின்ட்டு. அப்போ நாங்கள் சொன்னோம் சரி சார் அப்படின்ட்டு. ஆக்சுவலாக அது ரைட் டிசிஷன். அதனால தான் இன்றைக்கி நம்மெல்லாம் ஒற்றுமையாக ஒரே அண்டர் ஒன் நம்பரெல்லாம் நம்ம இருக்கிறோம். ஸோ இந்த நச்சின் 4 வார்த்தை சொன்னேன். ஏன்னா யூடியூப் கூட பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ் தான் பார்க்குறான், யூடியூப் யார் போய் பார்க்குறான். அதனால் நம்ம உங்களுடைய இதை வந்து வீணடிக்க விரும்பல. வாய்ப்புக்கு நன்றி நல்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Thank you, Mr. Martin. I invite Shri N. Venkatraman, former Honorary Assistant Secretary TNCA. பாட சொன்னால் பாடிடுவேன். Respected President of TNCA, Dr. Ashok Shigamani, respected President of Vellore District Association, Mr. Sambat,
the hero of the function, the Pidamagan of Tamil Nadu cricket, Mr. Kasi sir, Vijaya Mami, நீங்கள் அவரை நல்லா பார்த்துருக்கிறதுனால தான் நாங்களாம் நல்லா இருக்கோம். Present and past office bearers of TNCA, my dear district secretaries, friends and other dignitaries. Good morning everybody. அதாவது on behalf of entire cricketing fraternity and Dindigul District Association, சாருக்கு ஒரு சல்யூட்டு. ஹால் ஆஃப் ஃபேம் இது வந்து ஒரு ஆரம்பம் தான் என்னை பொறுத்த முடிக்க. இது வந்து தமிழ்நாட்டிலும் தேசிய அளவிலும் இவர் கொண்டாடப்பட வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். நிறைய அவார்ட்ஸ்லாம் இருக்குது. அந்த அவார்ட்ஸ்லாம் வந்து எல்லாம் சேர்ந்து ட்ரை பண்ணோம்னா தாராளமாக சாருக்கு வந்து இங்கேயும் வந்து தமிழ்நாட்டிலையும் இந்திய அளவிலையும் கொண்டாடப்பட வேண்டும் என்று சொல்லிட்டு, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து மை சின்சியர் தேங்க்ஸ். ஐ ஆம் கிரேட்ஃபுல் அண்ட் தேங்க்ஃபுல் டு மிஸ்டர் என் ஸ்ரீனிவாசன், ஃபார்மர் பிரசிடென்ட். பிகாஸ் ஒரு திருக்குறள் இருக்குது, அதாவது இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல் அப்படிங்கிறது. யார்கிட்ட எந்த பொறுப்பை கொடுத்தா அந்த வேலையை ரொம்ப ஸ்ரத்தையாக நல்லா பண்ணுவாங்களோ அதை யார்கிட்ட கொடுக்கணுங்கிறத வந்து ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணது வந்து இட்ஸ் இந்தியாஸ் விமன்ஸில் கிரிக்கெட்டை பொறுப்பை வந்து காசி சார்கிட்ட கொடுக்கணுங்கிற முடிவை அப்போ எடுத்த ஒரு முடிவு இன்றைக்கி முதற்கொண்டு ரெஸ்ட் இஸ் த ஹிஸ்ட்ரி. அதாவது என் ஸ்ரீனிவாசன் சார் வந்து இந்தியா விமன்ஸோட கிரிக்கெட்டை பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு காசி சார்கிட்ட கொடுத்தது. அதுக்கப்புறம் அவர் வந்து டிஎன்சிஏ, பிசிசிஏ, ஐசிசி தாண்டி அன்றைக்கிலேருந்து இன்றைக்கி முதற்கொண்டு எங்களை எல்லாத்தையும் மார்ட்டின் நான் சொன்ன மாதிரி ஃப்ரம் பாட்டம் டு டாப் எல்லாத்தையும் ரொம்ப பிரமாதமாக பார்த்துட்டு இருக்காருங்கிறதுல வந்து எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. என்னை பொறுத்த முடிய பார்த்தீங்கன்னா காசி சார் வந்து 1996, 97லேருந்து எனக்கு பழக்கம். அப்போலேருந்து இப்போ முடிக்க அதே மாதிரி தான், அது எல்லாருமே சொல்லிட்டாங்க. என்னுடைய வியூவில் வந்து நம்ம கிபி நம்மன்னு சொல்லிட்டு இருக்கிற மாதிரி டிஎன்சியை வந்து நான் வந்து ஒரு சிபி முன் பிரித்து பார்த்துருவேன். ஏன்னா சீனிவாசன் சாருக்கு முன், சீனிவாசன் சாருக்கு பின். அவர் வரதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா 2002 வந்தார். அவர் முன்னாடி பார்த்தீங்கன்னா எப்போதுமே பார்த்தீங்கன்னா எவ்ரி இயர் எலெக்ஷன், சண்டைகள், சச்சரவுகள் இது இருந்துக்கிட்டே இருக்கும். அவர் வந்து உள்ளே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், ஒரு சுமூகமான ஒரு ஏகமனதான ஒரு விஷயந்தான் நடந்துகிட்ருக்கு. அது எலெக்ஷன் வந்து ஹெல்த்தி தான், பட் அது சண்டே சச்சரவு வேறு பாதையில் போயிட்டு இருந்தது. அது எல்லாத்தையும் இந்த டிஸ்ட்ரிக்ஸ்லாம் வந்து ஒன்று சேர்த்து இன்றைக்கி முதற்கொண்டு பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு சாணக்கியனாக காசி சார் வந்து இருந்து நம்மளை எல்லாத்தையும் வந்து அப்படி இப்போ கட்டுக்கோப்பாக கொண்டு போயிட்டுருக்கு. அதுக்கு மெயின் காரணமே காசி சார் தான். ஏன்னா டிஸ்ட்ரிக்ஸை பொறுத்த முடிய 2002 கேசி சம்பத்குமார் அவர் இறந்ததுக்கப்புறம் இது வந்து ஒரு குடும்பமாக தான் இருந்தது. ஒரு எப்படின்னா ஒரு ஃபேமிலி எல்லாமே இணைந்து பிணைந்து தான் இருந்தோம். இந்த ஒரு கண்ணாடி குடுவை மாதிரி இருக்கிற அந்த டிஸ்ட்ரிக்ஸை வந்து சரியான ஒருத்தரோட கையில் கொடுக்கணுங்கிறதுக்காக தான் மார்ட்டின் நான் சொன்ன மாதிரி தஞ்சாவூரில் வந்து காசி சார் கையில் வந்து அசிஸ்டன்ட் செக்ரட்டரி போஸ்ட் கொடுத்தா தான் கரெக்டாக இருக்கும்னு சொல்லி என் ஸ்ரீனிவாசன் சார் டிசைட் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் தான் இன்றைக்கி முதற்கொண்டு எங்களுக்கு அவரை வந்து பிசிசிஐ போயிருந்தாலும் சரி, ஐசிசி போயிருந்தாலும் சரி, அசிஸ்டன்ட் செக்ரட்டரி இருந்தாலும் சரி, இன்றைக்கி முதற்கொண்டு எங்களுக்கு காசி சார் தான். அவர் எவ்வளோ வருஷம் கழிச்சுக்க பழந்தாலும் காசி சார் தான். ஸோ அவருடைய பேரும் புகழும் நல்லா இருக்கணும். அதற்கு வந்து அவருடைய ஆரோக்கியத்துக்கு முதற் காரணமாக இருக்கக்கூடிய விஜயா மாமி, ஸோ உங்களுக்கு பிக் தேங்க்ஸு. நீங்கள் ரொம்ப நல்ல ஆரோக்கியத்தோடு இருக்கணும், அவர் நல்ல நீண்ட ஆரோக்கியத்தோடு இருக்கணும், அவருடைய ஆசீர்வாதம் எங்களுக்கு எல்லாத்துக்குமே இருக்கணும். அவர்கிட்டேருந்து நாங்கள் நிறைய கற்றுக்கிட்டோம். ஆக்சுவலாக எப்படி சிவாஜி கணேசன்லாம் நடிப்பை பார்த்தாலே எங்களுக்கு வந்து இப்போ நடிப்பு வருமோ, சச்சின் டெண்டுல்கரோடைய பேட்டிங்கை பார்த்தோம் எப்படி வந்து பேட்டிங் வருமோ, காசி சார் வந்து நாங்கள் பார்த்தே நிறைய கற்றுக்கிட்டோம். இன்னும் நிறைய கற்றுக் கொடுப்பாரு, இன்னும் நிறைய வழி நடத்துவார்னு நினைக்கிறேன். இவர் வந்து புலம்பிகிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன், சீக்கிரம் பேசிட்டு போடான்னு. ஸோ வாழ்த்த வயதிலே வணங்குகிறோம். வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி. வெள்ளூர் டிஸ்ட்ரிக்ட் கிரிக்கெட் அசோசியேஷனுக்கு தேங்க்ஸு, எஸ்பெஷலி த பிரசிடென்ட் அண்ட் மிஸ்டர் ஸ்ரீதர். எக்ஸலன்ட் அரேஞ்ச்மெண்ட். தேங்க்யூ எவரிபடி. தேங்க்யூ. Thank you, sir. It's time to hear Dr. R.N. Baba, Honorary Assistant Secretary, TNCA. ஸோ என்னோடய ஸ்பீச் கொடுக்கறதுக்கு முன்னாடி நான் அண்டர் 19 கோச் வந்து சண்முகத்தை வந்து கூப்பிட்டு இங்கே ட்ராஃபியை வந்து அவர் பிரசிடென்ட் கையில் கொடுத்துட்டு அவர் ஒரு 2 minutes பேசணும். அதுக்கப்புறம் நான் பேசலான்னு ஃபீல் பண்ணுறேன்.
நிமிஷம். I just wanted to say a few words. எல்லாருக்கும் வணக்கம். இட்ஸ் என்ன சொல்கிறதுனா, இது ஒரு ப்ரவுட் மூமெண்ட் ஃபார் நம்ம தமிழ்நாடு கிரிக்கெட். ஏன்னா நான் இப்போது அங்கேருந்து நான் ட்ராவல் பண்ணின்னு வந்தேன். யூ ஓன்ட் பிலீவ், நான் வந்து கோச்சாக ஆல்மோஸ்ட் ஒரு 18 வருஷமாக ஐ பீன் தேர் இன் டிஎன்சிஏ. என்னோட ட்ராவல் பண்ண விஜய் சங்கர் பிகாஸ் அவங்களுக்குலாம் நான் வந்து அண்டர் 19 டைமில் நான் வந்து கோச்சாக வந்து நான் இருந்திருக்கிறேன். ரைட் ஃப்ரம் தட் ஹேமந்த் குமார், தட் முரளி விஜய், எல்லாருமே தே கால்டு. எல்லாருமே சார் இது ஏதோ நாங்களே வந்து ஜெயிச்ச மாதிரி தான் சார். அது வந்து எனக்கு அதுக்கு மேலே எனக்கு வேறு எந்த ஒரு பிகாஸ் எல்லா இன்னைக்கு என்டையர் தட் தமிழ்நாடு கிரிக்கெட்டர்ஸ் எல்லாருமே they all felt so happy. And அதுக்கு முன்னாடி I just wanted to thank all the TNCA, their office bearers. And இந்த ஜேர்னியோட ஸ்டோரி வந்துட்டு I just wanted to tell because எனக்கு வந்து there is only one man. நாங்கள் குவாலிஃபை ஆன உடனே before the match and on the match day evening, one person used to call me. He used to just call me, ஓகேடா சூப்பராக இருக்குது, ஸ்கோர் பார்த்தேன் சூப்பராக இருக்குது. ஃப்ரம் த டே நாங்கள் குவாலிஃபை ஆனதுலேருந்து ப்ரீ குவார்ட்டர்லேருந்து குவார்ட்டர்ஸ்லேருந்து செமிலேருந்து ஃபைனல் ஸ்டில் த லாஸ்ட் டே, there is one person used to call me and really motivate me. It is none other than my godfather, Mr. S Viswanathan. Thank you so much, sir. That motivation, it just gives me so much of strength for us. So I thought, and this is the right moment to present the trophy to him and to that office bearers, because nano, you all know me well. Ennoda journey, it started with நம்ம ஐயாவோட தஞ்சாவூர்லேருந்து தான் it just started. And நானும் ஆல்மோஸ்ட் எல்லா டிஸ்ட்ரிக்ட் ஃபோரமுக்கும் நானும் வந்து தட் அட்டென்ட் பண்ணியிருக்கேன். So it is, I think this is the right moment for this trophy to be handed over. So அதனால் நேற்று நான் லிட்ரலாக சண்டை போட்டு கிடையாது நாங்கள் ட்ராஃபி எடுத்துன்னு தான் போவோம்னு சொல்லிட்டு I just fought it and I just bought the trophy. அங்கே மேட்ச் விளையாடி சண்டை போட்ட மாதிரி இவங்களோடையும் சண்டை போட்டு I just bought the trophy back. It is for you. That's it. பிரசிடெண்ட் அவரோட வரவேற்புரையில் காசி சாருக்கு முதல்ல வந்து நான் சூடாக ஒரு ஃபங்க்ஷன் நடத்தியிருக்கணும்னு விருப்பப்பட்டார். அது பண்ண முடியல, டிஎன்சியை முதல்ல பண்ணிட்டாங்கன்னு சொன்னார். ஆனால் இப்போ சூடாக அந்த ட்ராஃபியை முதல்ல அன்வெயில் பண்ணுறது டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரிஸ் ஃபோரம் மீட்டில். ஸோ இதில் முந்திக்கிட்டோம். டாக்டர் பாபா வில் கண்டினியூ ஹர் ஸ்பீச். குட் ஆஃப்டர்நூன் எவ்ரிவன். ஸோ எப்போவும் ஒரு அதே பிரச்சனை தான், கடைசி ஸ்பீக்கருக்கு பேசுகிறதுக்கு என்ன இருக்குன்றது பாயிண்ட்டே இல்லை. அதுவும் எல்லாமே சென்டிமெண்டலாக எமோஷ்னலாக எல்லாமே பேசிகிட்ருக்கீங்க. ஆக்சுவலாக இந்த வெள்ளூர் டிஸ்ட்ரிக்டில் வந்து சார் வந்து பிரசிடெண்ட்டாக இருந்தார், அதனால தான் வெள்ளூரில் வந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. உண்மை அது மட்டும் கிடையாது. கேட்டது பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா பசுபதி திருவாரூர் கேட்டிருந்தார், அமர் கேட்டிருந்தார், சேலம் பாபு, எல்லோரும் நிறைய பேர் மெசேஜ் போட்டாங்க. இந்த மனோகராவில் சொல்கிற மாதிரி அழைத்து வரப்படவில்லை இழுத்து வரப்பட்டேன்ற மாதிரி ஸ்ரீதர் வந்து என்னை மிரட்டுறாரு. சார் வெள்ளூரில் பொண்ணு எடுத்துருக்கீங்க, கொடுக்கலன்னா வந்து வீட்டில் வந்து சொல்லுவேன் அப்படின்னு.
சரி வெள்ளூர் பொண்ணு எடுத்ததுக்காகவே வந்து சரின்னு சரி கொடுக்கணுமே, வேறு வழி இல்லை, வீட்டில் பிரச்சனை வர வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சரின்னு சொல்லிட்டு வெள்ளூரை சொன்னோம். அதுதான் உண்மையாக வெள்ளூருக்கு வந்த ரீசன். ஆக்சுவலாக இந்த ஹார்ட்ஃபோர்ட் யூனிவர்சிட்டிக்கு வந்து அட்மினுக்காக வந்து சார் சொன்னார், பிரசிடென்ட் சார், ஆக்சுவலாக அது 43வது சாரை இண்டக்ட் பண்ணியிருக்காங்க. 42 பேருமே வந்து கிரிக்கெட் பிளேயர்ஸ் அண்ட் இது தான் ஃபஸ்ட் அட்மினிஸ்ட்ரேட்டர் இது. பட் அந்த ஹார்ட்ஃபோர்ட் யூனிவர்சிட்டிக்கு வந்து இந்த அட்மினிஸ்ட்ரேட்டருக்கு இன்னொரு அட்மினிஸ்ட்ரேட்டர் இருக்குன்னு தெரிஞ்சதுன்னா விஜயா மாமிக்கு தான் கொடுத்துருப்பாங்க. அவங்களுக்கு தெரியல. அந்த அளவுக்கு வந்து சாரை வந்து அட்மினிஸ்ட்ரேட் பண்ணுறாங்க. உண்மையாகவே ஆன்டி மட்டும் இல்லைன்னா, சார் சொன்னார் இல்லைங்களா, முன்ன சுத்த நம்பர் 37 டிஸ்ட்ரிக்ஸுக்கும் அவர் சுற்றிட்டு இருந்தாருன்னா அவரோட உடம்புக்கு வந்து ஒத்து வராது. ஆன்டி வந்து கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறதுனால தான் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி ஆகிட்டே வருது. உண்மையாகவே அட்மினுக்கே வந்து அவங்க தான் அட்மின். நீங்கள் எல்லாரும் சொல்கிறீங்க காசி சாருக்கு தெரியாத விஷயமே இல்லை, காசி சாருக்கு இது தெரியும் அது தெரியும்னு. சார் காசி சாருக்கு ஆக்சுவலாக உண்மை நிறைய தெரியாது. ஏன்னா நான் 2 months அவர் கூட வந்து துபாயிலையும் 1 month வந்து சிஎஸ்கே கூட வந்து மெடிக்கல் இதாக டாக்டராக கோவிட் கண்ட்ரோலுக்காக கூப்பிட்டு போயிருந்தாங்க. 1 மாதம் பாம்பேயில் இருந்தேன். காசி சாருக்கு நிறைய விஷயம் சொல்கிறது விஜயா மாமி தான். காசி சாருக்கு வந்து யூடியூபோ இல்லைன்னா சோஷியல் மீடியாவோ ஒன்றுமே தெரியாது. அன்றைக்கி சொல்கிறாரு, ராய்டு வந்து நாளைக்கு வந்துடுவான். மாமி சொல்கிறாங்க, இப்போ தான் நான் யூடியூப்பில் பார்த்தேன், அவன் ஏர்போர்ட்லேருந்து ஃபோட்டோ போட்டிருக்கான், நாளைக்கு தான் வரும். இன்றைக்கி வரலையா அப்படின்னு அவர் கேட்குறாரு. ஸோ முக்கால்வாசி வந்து யார் எப்போ வராங்க, ராய்டுக்கு கையில் அடிபட்டுருக்கு, குழந்தை வராங்களா, ஃபேமிலி வராங்களா, எல்லாமே அவங்க பேர்லேருந்து எல்லாமே மாமிக்கு தான் அத்துப்படி. தீபக் சாகருக்கு கூட முதல்ல வந்து கல்யாணம் ஆக போகுது அப்படின்றது கூட மாமிக்கு தான் தெரியும், சாருக்கு தெரியாது. சார் வந்து பிளேயரை பார்த்துக்கிறாரு, அந்த பிளேயர் இந்த பவுலிங் போடுவான், பேட்டிங் ஆடுவான், நல்லா ஆடுவான்னு தெரியுமே தவிர அவங்க ஃபேமிலியை பற்றி சாருக்கு தெரியாது. ஃபேமிலி ஃபுல்லாகவே மாமிக்கு தான். நாங்கள் இந்த 2 months இருக்கும்போது பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா, இந்த 2 monthsல உங்களுக்கு நல்லா தெரியும், துபாயில் வந்து போயிட்டு சாப்பாடு எப்படி இருக்கும் இல்லை பார்த்து அதே நாங்கள் டீமை 30 பேர் முகத்தை தான் பார்க்கணும். ஏன்னா ஹோல் ஹோட்டல் நாங்கள் தான் புக் பண்ணியிருந்தோம். வேறு யாரையும் வெளியாட்களை மீட் பண்ண முடியாது. டிஎன்சிலேருந்து வரும்போது கூட ஒரு ரோப் போட்டு அவங்க அங்கே இருப்பாங்க, நாங்கள் நின்று கையை காமிக்கணும், அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ ரொம்ப அந்த டைம் வந்து நம்ம வின் பண்ணுவோம் 20 அது வந்து பிளேயர்ஸ் இல்லாமல் உண்மையாக மேடம், எல்லா பிளேயர்ஸோட ஒய்ஃப் சிலர் வந்து ட்ராப் ஆகிருப்பாங்க, இன்ஜூர்ட் ஆகிருப்பாங்க. எல்லாரையுமே பார்த்தீங்கன்னா துபாயில் வந்து ஆயுத பூஜை கொண்டாடினது, துபாயில் வந்து சரஸ்வதி பூஜை கொண்டாடினது, விநாயகர் சதுர்த்தி கொண்டாடினது, சிலையை வச்சு சமையல் பண்ணி, எங்கள் வீட்டில் கூட அவ்வளோ சுண்டல் பண்ண மாட்டாங்க, 30 சுண்டல் பண்ணது எல்லாமே வந்து ஆண்டி தான். ஸோ வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை, சாருக்கு வந்து அவங்க நிறைய டிப்ஸும் கொடுத்துட்ருக்காங்க, கிரிக்கெட்டும் அந்த ஃபேமிலியை பற்றி எல்லாமே. ஆக்சுவலாக நீங்கள் எல்லாரும் காசி சாரோட வந்து இந்த ஃபேஸ் அந்த ஃபேஸ் ஸ்மைலிங் ஃபேஸ் பண்ணுறீங்க. அவருக்குள்ளே வந்து ஒரு குழந்தைத்தனமான ஃபேஸ் இருக்குது, நான் பார்த்துருக்கேன். இப்போ கூட ராயோட குழந்தை விவியாரெலாம் யாரை பார்த்தீங்கன்னாலும் கிட்ஸ், நம்ம பசுபதி வீட்டுக்கு போனோன்னு சொன்னால் பார்த்தீங்கன்னா அவர் குழந்தை, அவங்க தம்பியோட குழந்தை எல்லாமே பார்த்தீங்கன்னா எங்களெல்லாம் விட முதல்ல காசி சார் கிட்ட தான் போய் எல்லாருமே ஹக் பண்ணிப்பாங்க. அந்தளவுக்கு வந்து குழந்தைங்களுக்கும் அவரை பிடிக்கும். அவருக்கும் பார்த்தீங்கன்னா மேட்ச் முடிச்சு வருவோம், நாங்கள்லாம் கீழே வந்து அந்த வின் பண்ணிவிட்டு வரும்போது ஹோட்டலில் வந்து கேக் கட்டுறது எதாவது பண்ணிகிட்ருப்போம். இவர் நேராக மேலே போயிட்டு பிளேயர்ஸோட கிட்ஸ் கூட தான் முதல்ல உள்ளே போய் விளையாடுவார், அவங்கள ஓடி வருவாங்க லிஃப்ட்டுக்கிட்ட. அந்த மாதிரி வந்து அவருக்கு ரொம்ப அந்த நம்ம மேலே மட்டும் இல்லை, அவர் எல்லா டீம் மெம்பர்ஸ் குழந்தைங்க எல்லாம் ரொம்ப ஒரு அஃபெக்ஷனான இது. ஆக்சுவலாக இந்த ஃபங்க்ஷன் வந்து நீங்கள் எல்லாம் வந்து வெள்ளூர் டிஸ்ட்ரிக்ட் கிரிக்கெட் அசோசியேஷன் ஸ்ரீதர், டாக்டர் ஜிவி சம்பத் எல்லாருக்கும் தேங்க் பண்ணுற மாதிரி. இப்போ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15 days நம்ம பிரசிடெண்ட் வந்து ஒரு கோடு மட்டும் போட்டார், நம்ம நடத்துகிறோம் அப்படின்ட்டு. அதை ரோடு போடுறதுக்குள்ளே நிறைய கஷ்டப்பட்டோம். அந்த சிலை வந்து பசுபதி வந்து இதுக்காக வந்து சுவாமி மலைக்கு வந்து இதுக்கு வந்து அனுப்பி அங்கே இருக்கிற ஒரு ஸ்தபதிக்கிட்ட சொல்லி சென்னையில் ஒரு ஸ்தபதியை வந்து பண்ணி 15 daysக்குள்ளே அது வந்து 30 கிலோ அந்த சிலை, அதை வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ரெடி பண்ணி கொடுத்தாங்க. பசு உண்மையாக அது தேங்க்ஸ், அது அந்த ஷார்ட் பீரியடில் பண்ணதுக்கு. அதே மாதிரி நம்ம சார் நேமில் வந்து அடுத்து வர நிகழ்ச்சி ஒன்று ரிலீஸ் பண்ணுறோம். அது நம்ம திருவண்ணாமலை சிவகுமார் வந்து அதுவும் வந்து ஒரு ஷார்ட் பீரியடில் ரெடி பண்ணி கொடுத்தாரு. ஷோ ஸ்பேஸில் உண்மையிலே அந்த நம்ம சாரு என்எஸ் சாரும் தோனியோட இருக்கிற ஃபோட்டோ பண்ணும்போது ரொம்ப தத்ரூபமாக இந்த ஷோ ஸ்பேஸ் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ இது எல்லாமே ஒரு ஷார்ட் டைமில் பண்ணதுக்கு வந்து எல்லாருக்கும்
ஒத்துழைச்ச எல்லாருக்குமே வந்து இதை வந்து நான் நன்றியும் சொல்லிக்கிறேன். ஆண்டி, நீங்கள் இப்போ பிடிச்சிருக்க மாதிரியே வந்து சாரை கொஞ்சம் பிடிச்சி தான் வைக்கணும். ஆமாம், நீங்கள் ஆனால் அதுக்குன்னு வந்து இன்னொன்று சொன்னீங்கன்னா இப்போ இருக்கிற கால் உப்பை 0 பண்ணிடாதீங்க, பாவம். ஏன்னா சாரின் சேவை வந்து எங்களுக்கு இன்னும் தேவை. நல்லா பார்த்துங்க. உண்மையில் நீங்கள் எல்லாம் காசரை பற்றி பேசுனீங்க. நான் முதல்லயே முடிவு பண்ணிட்டேன் நான் ஆண்டியை பற்றி தான் பேசணுன்னு. உண்மையில் ரொம்ப தேங்க்ஸ் ஆண்டி. தேங்க்யூ. Thank you, Doctor. We now move to another special moment. நண்பனாய், மந்திரியாய், நல்லாசிரியனுமாய் அவர் செய்த நன்மை எல்லாம் பேசி முடியாது. இங்கிவனை யான் பெறவே என்ன தவம் செய்துவிட்டோம். மகிழ்ச்சியான மனநிலையில் நாம் இப்போது இருக்கிறோம். We now move on to a very special moment, a time to release a special edition stamp. We had earlier released one for R. Ashwin in Chennai, and now we are doing the same for Kasi sir. And I request Mr. Adam Seth to release the stamp and Mr. Shivakumar to receive the first copy. A copy of the stamp will be soon dispatched to all the district secretaries and the clubs by post. Thank you, sir. இப்போது நாம் கேட்க போகிறது ஒரு ஸ்பெஷல் ஸ்பீச். இதுவும் ஒரு ஸ்பெஷல் மூமெண்ட் தான். தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய். அத்தகைய மனநிலையில் காசி சாருடன் தனது பயணத்தை எங்களுடன் பகிர்ந்து கொள்ள திருமதி விஜயா விஸ்வநாதன் அவர்களை அழைக்கிறோம். வள்ளுவனுக்கு வாசுகி போல விஸ்வநாதனுக்கு விஜயா. ஒற்றுமையை கவனித்தீர்களா? எல்லா பெயர்களுமே வீல தான் ஆரம்பிக்குது. மகிழ்ச்சியான முகம்தான் எப்போதுமே அழகான முகம். நீங்கள் எப்பொழுதும் சிரித்து கொண்டிருப்பதை நாங்கள் பார்த்திருக்கிறோம். இப்பொழுது நீங்கள் பேசுவதை கேட்க ஆவலாக இருக்கிறோம். தெரியல. நோ கம்ப்ளைண்டே கிடையாது. ஓகே. Good afternoon to everyone. Afternoon. I don't know. நிஜமா என்ன பேசுறது தெரியல டாக்டர். எனக்கு என்ன பேசுனேன்னு தெரியல. ஆக்சுவலி வீட்டில் இருந்தால் தானே சொல்லுறதுக்கு. ஒன் திங் ஐ லேர்ன் மை மதர் இன் லா, ஆத்தில் என்ன நடந்தாலும் ஹஸ்பண்ட்டை சொல்லக்கூடாது. Because it's always happened in all the houses, plus and minus. Because she has 9 sister-in-laws. So his problem is every house, but don't tell everything her husband.
then is always a problem in the family. So everything I am learned from my mother-in-law only. How Kasa's nature, she is like that only. Yeah, so it's a bless for me, like this mother-in-law and husband. Yeah, thank you so much. Thank you, madam. Our President, Dr. Ashok Sighamani, has a small message to share with you all. Kasi sir பேசுறதுக்கு முன்னாடி I just wanted to inform everyone that Mrs. Rupa Gurnath, former president, actually வந்துட்டு ஃபங்க்ஷனுக்கு வர மாதிரி இருந்தது, பட் கொஞ்சம் ஃபேமிலி இஷ்யூஸ்னால she was not able to come. ஸோ அதனால் கண்டிப்பாக காசி சாருக்கு அவங்களோட விஷயம் சொல்லிட சொன்னாங்க சார். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. One candle wipes out darkness. He has lighted the lives of many. One touch shows we care. He has lifted up the humanity above all. One life makes a difference. It is none other than the life of Shri N. Srinivasan, a man who has shown courage to march forward against all odds, a vision to look at future optimistically, a work towards a noble commitment in life. And it's time to invite the person who walks in his footsteps as his mentor and guide to deliver his acceptance speech, inviting Kasi sir. Good afternoon, respected President of TNCA, Ashok Sighamani, President of Vellore District Cricket Association, Dr. Sampath, Office Bearers of TNCA, District Secretaries, Office Bearers of District Cricket Associations, players, Vijay, with whom, I don't know whether he remembers, with whom in those days I played districts cricket, combined districts. I'm very happy to see him. Those were the tough days, as Ramswamy mentioned. It's a very emotional moment for me. TNCA function நடந்த அன்னைக்கு உள்ள நுழைஞ்சோன்னே நான் பார்த்தப்போ ஃபஸ்ட்டு அசோக் சொன்னது என்கிட்ட இதுதான். அதுக்கு முன்னாடி கனகராஜ் பார்த்துருக்காருன்னு நினைக்கிறேன். அப்போ என்கிட்ட சொன்னார், அசோக் சார் ஃபஸ்ட்டு இங்கே உங்களுக்கு டிஸ்ட்ரிக்ஸில் தான் பண்ணியிருக்கணும், அதுக்கப்புறம் தான் டிஎன்சியில் பண்ணியிருக்கணும் அப்படின்னார். அப்போ எனக்கு தெரியும், எனி டைம் அட் எனி மூமெண்ட் திஸ் இஸ் கோயிங் டு கம். நான் ஃபஸ்ட்டு டிஎன்சிஏக்குள்ளே நுழைஞ்சதே ஃப்ரம் in 1996 as an executive committee member of TNCA from Tinnevelly district. 2002 assistant secretary ஆனதும் for the district association. My mentor, Mr. Srinivasan, when he came as a vice president of TNCA, he came through Kanjipuram district. Chengalpet or Kanjipuram was the same. அதாவது எங்களோட entire cricketing இது ஸ்டார்ட் ஆனது only through the district cricket associations. நான் விளையாடினதும் திருநெல்வேலி district 1960s. From those days it was only Tinnevelly district. Cricket first city district schools match 1964 we played in Shankar Nagar. 67 they played the Ranji Trophy in Kerala in Shankar Nagar. அதாவது அந்த காலத்திலேருந்தே
districts cricket, individuals used to sponsor, run, there was no money. அந்த மாதிரி வளர்ந்தது டிஸ்ட்ரிக்ட். அப்போது ஸ்டேட் கிரிக்கெட்டில் ஆடுறதுக்கு ஒரு ஆள் வந்தால் அது ஒரு பெரிய இதாக இருக்கும். மிஸ்டர் கண்ணாயிரம், people like Kannayiram, Mr. B.R. Shekhar, K.S. Vaidi, all were very few of the district cricketers who found a place in the state team. நான் கிரிக்கெட் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்ததே ஒரு ஆக்சிடெண்ட். இந்தியா சிமெண்ட்ஸ் கிரிக்கெட் இருந்தது. இந்தியா சிமெண்ட்ஸில் 1960s தேவர் ஸ்பான்சரிங் கிரிக்கெட், வேர் எம்ப்ளாயிங் கிரிக்கெட்டர்ஸ். At that time, I used to come from school. In those days, we used to have, Tirunelveli district, we used to have a permanent coach. இப்போ வந்து district cricket associations-க்கு TNCA-லேருந்து அனுப்புகிறாங்க. அப்போ Tirunelveli district-க்கு because of India Cements, there was a permanent coach by name Mr. K.S. Kannan, the father of Parsardi, our former curator, who was permanently stationed at the guest house of India Cements. And the period, weekly we used to come for league matches. அப்போ தான் என் பேர் விஸ்வநாதன்லேருந்து காசி ஆகிடுது. எங்கள் வீட்டில் வந்து விஸ்வநாதன் தான் கூப்பிடுவாங்க. காசின்னு பெல்லியப்பா வாஸ் த கேப்டன் ஆஃப் ஜாலி ரோவர்ஸ். we were supposed to come. காசி விஸ்வநாதன் இப்போ டிஸ்ட்ரிக்ட் கிரிக்கெட் அசோசியேஷன் ஆஃப் நாமக்கலோட பிரசிடென்ட் இருக்கார். அவரும் நானும் ஒரே திருநெல்வேலியில் பக்கத்து வீடு, அங்கே தான் விளையாடிட்டு இருந்தோம். ரெண்டு பேரும் we were supposed to come to Chennai to play for Jolly Rovers. Unfortunately, he could not come for that game because of injury. So I came. Belliyappa thought I was Kasi, so he started calling me as Kasi. So that became the name throughout in the office, as well as my name doesn't have Kasi at all. My name is only K.S. Viswanathan. So அந்த டயத்தில் எங்கள் வீட்டுக்கு ஃபோன் வரும். ஃபோன் வந்தோன்னே காசி இருக்காராம்மாங்க. எங்கள் வீட்டில் இல்லை, இங்கே ஒருத்தரும் காசின்னு கிடையாதுன்னு வச்சுருவாங்க. ஸோ ஃப்ரம் தோஸ் டேஸ் ஐ ஸ்டில் ரிமெம்பர் how I grew up. After joining India Cements in 1973, I used to play for India Cements, and then there was a split in the management. So institutions took over. Then there was a comeback by the owners. 89, Mr. Srinivasan took over again as MD of India Cements. அவர் வந்து ஜாயின் பண்ணிட்டு after a few months, after settling down, he said, we should again go back to sponsoring cricket. In the meantime, Jolly Rovers was taken over by Chemplast. So Chemplast took over the reins of Jolly Rovers. So he said, first ஒரு club எடுத்து நடத்தணும்ப்பா அப்படின்னாரு. Dr. G. Natarajan, former joint secretary and a great follower of junior cricket, அவர் வந்து சொன்னார், இந்த மாதிரி நம்ம ஒரு கிளப் எடுத்து நடத்தணும் சரி அப்படின்னாரு. ஸோ இவங்க வந்து ஒரு கிளப்பை தேடி ஸ்ரீதர் கிரிக்கெட் கிளப்பை ஃபஸ்ட்டு வி டுக் ஓவர் அஸ் வி டுக் த கிளப் இன் த செகண்ட் டிவிஷன். கிரிக்கெட்டர்ஸ் அப்போ கிடையாது. ஸோ வாட் வி தாட் வாஸ் டிவி சுவாமிநாதன் வாஸ் தி அதர் பர்சன் ஹூ வாஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ரன்னிங் கிரிக்கெட், எ கிரேட் enthusiast of cricket. அவர் ரூமில் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு, அப்போ ஐ வாஸ் அன் அசிஸ்டன்ட் இன் காஸ்ட் டிபார்ட்மெண்ட் ஒர்க்கிங் அண்டர் மிஸ்டர் டிவி சுவாமிநாதன். அப்போ அவருக்கு தெரியும் என்னோடய கிரிக்கெட் இன்ட்ரெஸ்ட். அந்த டயத்தில் அவர் என்ன சொன்னார்னா, அப்பா நீ ஆஃபீஸில் இருந்துட்டு ஈவினிங்ஸுக்கு அப்புறம் போய் கிரிக்கெட்டை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி ஹி இன்ட்ரடியூஸ் மீ பேக் இன் டு கிரிக்கெட் அட்மினிஸ்ட்ரேஷன். அதில் ஆரம்பித்தது அட்மினிஸ்ட்ரேஷன் ஃப்ரம் ஒன் கிளப். Now we are about 18 clubs. All 18 clubs are sponsored by India Cements. Previously, now India Cements has been taken over by Ultratech. So CSK is sponsoring all the 18 clubs. So அப்படி நுழைந்த அப்புறமும் கிரிக்கெட்டில் அவர் N. Srinivasan was also not interested in coming to TNCA. He was only concentrating on the job and having a good fun with India Cements cricket, how we performed in the league, how we performed in other outside tournaments.
அவரும் ஒரு ஆக்சிடென்டலாக தான் he became a vice president. ஒரு நாள் Mr. N. Shankar was the chairman of India Cements at that time. While he was coming to office, he got a call from N. Shankar and he said, Mr. Srinivasan, இந்த மாதிரி ஸ்ரீனி, there is a TNCA election. நான் ஒரு வருஷம் இருந்துட்டு பிரசிடெண்ட்டாக இருந்துட்டு அதுக்கப்புறம் டிஸ்கண்டினியூ பண்ணிட்டேன். ஐ திங்க் யூ ஷுட் ஸ்டாண்ட் ஃபார் வைஸ் பிரசிடெண்ட் அப்படின்னு சொல்லியிருந்தாராம். இவர் சொல்லியிருக்காரு, நீ நிற்கணும்னு சொன்னால் நான் நிற்கிறேன், எனக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி ஆஃபீஸுக்கு வந்த அப்புறம் டாக்டர் நட்ராஜனையும் சாமிநாதனையும் கூப்பிட்டு இந்த மாதிரி சொல்லியிருக்காரு, நான் நிற்கிறதா இருக்கேன் அப்படின்னு இருக்காரு. அப்போ டாக்டர் நட்ராஜன் செட், டிஎன்சிஏ எலெக்ஷன்னா அவ்வளோ ஈஸி இல்லை. 180 ஓட்டு இருக்குது. அந்த 180 ஓட்டில் 150 கிளப் இருக்குது, 30 டிஸ்ட்ரிக்ட் இருக்குது. உனக்கு ஒரு ஓட்டு இருக்குது, உனக்கு திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட் ஓட்டு ஒன்று தான் இருக்குது. நீ இதை வச்சுட்டு வின் பண்ணுறது கஷ்டம் அப்படின்னாரு. உங்களுக்கு தெரியும் ஸ்ரீனிவாசன் சார் எப்போதுமே சேலஞ்சுனா எப்படி எடுத்துப்பாருன்னு. ஸோ அவர் என்ன சொன்னார், நோ 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 வி வில் ட்ரை. அப்போ சாம் கூப்பிட்டு நீயும் காசியும் சேர்ந்து ஒர்க் பண்ணுங்க. அப்படி தான் ஆரம்பிச்சது என்னோட இது. அந்த ஒரு ஓட்டில் அந்த வருஷம் என்ன ஆச்சுன்னா, அவர் வைஸ் பிரசிடெண்ட் அன்னைக்கு நாங்கள் எல்லாம் 180 பேரையும் போய் பார்த்தோம். ஒரு டிஸ்ட்ரிக்ட் விடாமல், ஒரு சிட்டி கிளப் விடாமல் எல்லாத்தையும் பார்த்தோம். பார்த்துட்டு எவ்ரிடே ரிவ்யூ பண்ணுவார். எவ்வளோ யாரை பார்த்தீங்க, என்ன ரெஸ்பான்ஸ் அப்படின்லாம் கேட்பார். நாங்களும் சொல்லுவோம். ஒரு நாள் ஃபைனலாக எல்லாரையும் பார்த்து முடிச்ச அப்புறம் அவர் கேட்டார், என்எஸ் ஹர்ஷா, நட்ராஜன் ஹர்ஷா தான் கூடார், எவ்வளோ ஓட்டு வரும்னார். 190 அப்படின்னார். என்னப்பா 180 ஓட்டு தான் மொத்தமே இருக்குது, நீ 190ங்கிறேன்னு. எல்லாரும் சொல்கிறத பார்த்தா அதுக்கு மேலேயே வரும் போல் இருக்கு. ஆனால் அவர் ஒரு ஓட்டில் உதப்பட்டார். வினு அவருக்கும் ஒரு ஓட் டிஃப்ரென்ஸ். ஹி லாஸ்ட் பை 1 vote. அன்னைக்கு சொன்னார், நான் இனிமேல் இந்த பிரசிடெண்ட்டாக வெளியில் வராமல் இந்த டிஎன்சிஏல விட்டு வெளியில் வர மாட்டேன் அப்படின்னாரு. ஃப்ரம் தேட் டே வி ஒர்க். அப்போ டிஸ்ட்ரிக்ட் கிரிக்கெட் அசோசியேஷன்ஸை அப்போ ஆரம்பிக்கிறச்சே எனக்கு தெரியாது, டிஸ்ட்ரிக்ட் கிரிக்கெட் அசோசியேஷன்ஸ் எல்லாம் நம்ம வி ஷுட் பி ஏபிள் டு help. Only way, if you think that we can get the confidence of the districts or even any club for that matter is, you have to contribute to the development of the game. That is how we started sponsoring the cricketers of district associations to come and play in the city league. Irrespective of which club you want to play, they can come during the weekend, they can stay. We'll take care of the travel, we'll take care of the lodging, and they can improve the cricket. It started from that level. Slowly and steadily, after 1990, first 1996, I got into the EC, thanks to Mr. Sampath Kumar, because he was the one. Though Mr. Sampath Kumar was the assistant secretary, who was a strong rival to us in the TNCA. But he always had a soft corner for me. I do not know how, but he said, sir, Kasi, we can get him through the District Cricket Association as a executive committee member. அப்படி தான் நான் EC மெம்பர் ஆனேன். அவர் இன்னமும் எனக்கு ஞாபகம் இருக்கு, எல்லா எலெக்ஷன்ஸ்லையும் he'll be a staunch supporter of Mr. Kumbat's group. I'll be the only one who will get a vote from that side. Because he will tell the people, அப்பா அவர் ஒருத்தருக்கு மட்டும் போட்டிருங்க அப்படின்னு அவருக்கு தெரிஞ்சவங்க எல்லாத்தையும் சொல்லுவார். He was a very good friend of mine, though we were opponents. And when he died early in his life, at that point of time, I told Mr. Srinivasan. Srinivasan was in a meeting, board meeting. Inside the board, I sent a note stating that Mr. Sampath Kumar has passed away. He sent an immediate note and sent me a note again and said, please take care of the entire expenditure which is to be done for his funeral. And take care of whatever needs are to be done for him, for that family. We went to Erode,
we knew how difficult it was. In fact, he was kind enough to employ his wife in one of our group companies. That is how he treats people. Over the years, and at that time only, we knew that he's a person who doesn't keep anything, who doesn't feel that there is an opponent. He's always very careful to treat them well. And I have learnt a lot. I have learnt a lot working under him. The way he has handled meetings, not only in TNCA, I have seen him handle meetings at the BCCI. First, when he took over as treasurer, there also, BCCI elections were also very, very challenging. First, when we started getting into the BCCI, Dr. A.C. Muthaya wanted to contest against Mr. Dalmia at the AGM in Chennai. We had Mr. Srinivasan working for Mr. A.C. Muthaya, and we went to nook and corner of the country canvassing for votes for him. Again, we thought we will get a good response. Mr. Pawar, all of them were there who said, yes, we will help. At the end of the day, Mr. Dalmia won by a couple of votes. Then, again, we said, no, at this point of time, we are not going to leave you. We'll still come back. And in 2005, there was an opportunity when Mr. Pawar took over as president. The previous we lost, Pawar lost by 1 vote. It was a tie, and Mr. Dalmia used his casting vote. The next year, again, we fought, and we won that year with a big margin. Mr. Srinivasan took over as the treasurer. At that time, there was no Lodha committee, so we could concentrate on both Tamil Nadu as well as BCCI. The office of the treasurer was at the TNCA office. I was the chief executive officer of the treasurer's office. And then TNCA was also with us. So the process of learning, the process of man management, the process of getting to improve and develop cricket started at that point of time. Mr. Pawar he was the president, Mr. Pawar used to have meetings at Delhi of the office bearers of the BCCI. At that point of time, first thing you will ask is, Mr. Srinivasan, you give me suggestions of how we can improve the standard of cricket and also help the cricketers. Appada first and the pension scheme for cricketers came in. First class cricketers. Ellame and all big stalwarts of administration it was a learning process because I was associated there with them. At the same time, we also knew that if you have to really do well, you have to only concentrate in the mainstream of how you contribute to the development of the game. So, TNCA, as you know, not now, it's now almost 9 decades. It has a very strong, what I would say is systems. Cricket matches நடத்துறதா இருக்கட்டும், டூர்னமெண்ட்ஸாக இருக்கட்டும், எதாக இருந்தாலுமே இதெல்லாம் நம்ம இப்போ பண்ணது இல்லை, வருஷக்கணக்காக அவங்க பண்ணது தான். அதை நம்ம கண்டினியூ பண்ணுறோம், கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணுறோம் நம்ம நினச்சிக்கிறோம். At the same time, we are also trying to, because of the influx of money, because of the media rights and sponsorships, we are able to spend more. We are able to create more infrastructure, which has helped the development of the game. Without money, they were all doing it till 90s.
there was no money coming in. I still remember in the 90s, the TNCA balance sheet பார்த்தீங்கன்னா total sponsorship money 1.5 லட்சம், and then 2 மேட்ச் நடத்திருந்தா அதில் ஒரு 1 லட்சம் 2 லட்சம், அவ்வளோதான். That is the receipt. District Cricket Association, there was no sponsorship. அவாவா அவங்கவுங்க பண்ணின்றது தான். ஃபஸ்ட்டு அப்புறம் ஐஓபி, இந்தியன் பேங்க் ஒவ்வொரு ஸ்பான்சர்ஷிப்பாக வந்து மீடியா ரைட்ஸ் 94 வந்த அப்புறம் தான் உங்களுக்கு மீடியா ரைட்ஸ் பண்ணி வந்ததுலேருந்து இம்ப்ரூவ் ஆகிட்டுருக்கு. இப்போ இருக்கிற ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா இந்த மீடியா ரைட்ஸ் பண்ணி டிஸ்ட்ரிபியூஷன் டு த அசோசியேஷன்ஸ் நல்லா வந்ததுனால எல்லா டிஸ்ட்ரிக்ட் கிரிக்கெட் அசோசியேஷன்ஸுக்கும் நல்லா ஸ்பெண்ட் பண்ண முடியுது. அதனால் over the years, the pains of what other administrators have done earlier has helped. The systems, இவ்வளோ மேட்சஸ் இருக்கிறது, இன்டர் டிஸ்ட்ரிக்ட் மேட்சஸ் அந்த காலத்துலேருந்து இருக்குது. எஸ்எஸ் ராஜன் ட்ராஃபியாக இருக்கட்டும், பிஆர் தேவர் ட்ராஃபியாக இருக்கட்டும், எல்லாம் அந்த காலத்துலேருந்து இருக்குது. அப்புறம் இந்த 2 ட்ராஃபி தான் இருந்தது. பட் இப்போ வந்து we have got trophies, even from under 14 levels we have got matches. இதோட ரிஃப்ளெக்ஷன் என்னன்னா, இந்த டிஸ்ட்ரிக்ட்ஸ் ஃபோரத்தை பற்றி சொல்கிறதுக்கு, ஏன்னா இந்த டிஸ்ட்ரிக்ட்ஸ் ஃபோரம் இல்லைன்னா நான் இங்கே இருக்க முடியாது. ஏன்னா அந்த டிஸ்ட்ரிக்ட்ஸ் ஃபோரத்துலேருந்து தான் we came up. Mr. Srinivasan, after he took over as president, he has never missed a single meeting of the districts forum. And he always used to say, rural cricket is what is important. You tap the talent of rural cricket, you will definitely get good cricketers from the rural areas to play for the state. That is reflected in the composition of the state teams now. Over the last 10 to 15 years, the hard work put in by all of you has resulted in the state teams having at least more than half of the state team is filled with district cricketers. This is a great tribute to all district secretaries because they show the interest in conducting the matches, in developing cricket, and I'm thankful to all of you for doing such service to the development of the game in Tamil Nadu. Tamil Naduல வந்து இப்போ லாஸ்ட் இவர் கூட சொன்னார், ஆஃப்டர் வெங்கட்ராமன் சொன்ன மாதிரி, ஆஃப்டர் ஸ்ரீனிவாசன் took over, there has been no election, nothing over the period of time, all are together. It is all because of the cooperation of the district secretaries. I only wish that this continues forever, irrespective of whether I am there or Mr. Srinivasan is there, it doesn't matter. The camaraderie should continue, and we can always have, different views. We can have discussions, but we should always come to a solution. That is what is important. Yesterday in the district forum meeting, I could see the reaction of the convener, the chairman of the district's forum, who was very agitated because of, according to him, an error in selection of a player who was not picked. I still feel, I understand the feelings, but there are certain rules and regulations which we cannot change. And at some point of time, as administrators, we will have to strive to probably convince the powers be to look into those aspects and how we can improve. But it cannot be solved overnight. I'm sure that all of you will understand, every state or every association will have, at the end of the selection, if it is a Ranji Trophy selection, there will be some feelings. If it is a district team selection itself, you will have feelings. So it's a very tough job on the selectors, and I'm sure that all of you will understand. இன்னைக்கு வந்து நீங்கள், I think, I don't know whether I deserve all this, but one thing I can tell you is,
I'll always be with all of you, trying to contribute for the game, trying to be as useful as I can be. I don't know, I don't have many more words of how I can thank all of you. The friendship shall continue. I always feel that more than anything else, whether we win or lose, we should always respect the game, and the friendship always should be there. We can be competitive on the field, but we should always be off the field, we should be the same. I would like to thank Vellore District Cricket Association as the one which felicitated Mr. N. Srinivasan first when he took over as the president of TNCA. When they said that they're going to have a felicitation function at Vellore, I was so happy because I'm having my felicitation function at the same venue as my mentor had. Before coming here, I went to Mr. Srinivasan and told him that there is a districts forum meeting and I'm going there. I never said about the felicitation to him. When I said districts forum meeting, his face brightened. He said, no, we should always have, normally before the AGM, we used to call all the secretaries and the districts people to the guest house of his, where he will address them. We will meet each one of them over a period of 3 to 4 meetings. Personally, he will meet them and greet them. He said, we should start doing it. I said, sir, we will try, definitely, because with your help, we'll try. No, I'll be okay. So I'm very sure that this should happen, and all of you will get to see him. And once again, I want to thank each and every one of you for organizing such a wonderful function. And thank Dr. Sampath for the excellent hospitality. I don't have any words, but I'm sure that all of you will appreciate the small contribution which I have done over the period of time. Thank you. Thank you, sir. We heard a very emotional Kasi sir speak, and I think we should give him a standing ovation. Thank you. Kindly be seated. காசி சார் பேசும்போது சொன்னார், என் பேரில் எங்கேயுமே காசின்னு வராது அப்படின்னாரு, ஆனால் காசியில் விஸ்வநாதன் இருக்கார். To express his gratitude and propose the vote of thanks, I request Shri P.K.G. Subramaniam, Chairman, District Cricket Association Secretaries Forum. I am very happy that I have been given chance at least in the last. First, I am thankful to all my district secretaries for accepting to have a felicitation function for Kasi sir. Thank you very much to all the district secretaries, number one. Number two, we are very much thankful to Dr. Sampath. Oh, what a hospitality. Superb. Credit goes to Vellore District Cricket Association and also my friend Mr. Sridhar, District Secretary. இப்போவுமே சாதாரணமாகவே அவன் கொஞ்சம் குதிப்பான், அதுவும் இப்போ hectic responsibility and very close to Kasi sir. And Mr. N. Srinivasan was president of Vellore District Cricket Association and the whole office bearers of Vellore District Cricket Association has done a great job, great job. No problem in staying, no problem for food and everything.
excellent arrangements by Vellore District Cricket Association. We are thankful to the office bearers of TNCA for attending this felicitation function. I am really grateful to Dr. Ashok Shigamani, President, Avardhan Key, who has initiated for this function. Sir, PKG, sir, TNCA la பண்றாங்க நம்ம டிஸ்ட்ரிக்ட்ல ஏன் பண்ணக்கூடாது அப்படின்னு அதை ஆரம்பிச்சு வச்சவரே அவர் தான். We are thankful to him. அவர் TNCAக்கு சேர்மனாக இருந்தாலும் he is a district man because he is from Viluppuram district. கடைசி வரைக்கும் he will support only districts. Only. Yes. And we are very much grateful to Kasi sir for accepting our invitation to attend this felicitation function. Yes, and also Madam. Madam வந்து இவ்வளோ தூரம் வந்து இன்னும் 2 நிமிஷம் தான் நின்னாங்க. இட் இஸ் எ லெசன் ஃபார் அவர். நிறைய லேடிஸ் அதை கேட்டிருக்கணும். ரொம்ப புருஷனுக்கு கட்டுப்பட்டு இருக்கணுங்கிற ஒரு வார்த்தையை இன்டெரக்டாக சொன்னாங்க. பட் ஐ ஹாவ் டு டெல் மை ஒய்ஃப் ஆல்சோ வென் ஐ எம் கோயிங். எஸ், ரியலி மேடம் சூப்பர், ரியலி சூப்பர். அண்ட் ஆல் தி ஆஃபீஸ் பேரர்ஸ், TNCA, thanks for them to come and for this felicitation. And former Vice President, சார் வந்திருக்காரு, ஷாம் பாபு சார். அவர் 1 மணி நேரம் பேசக்கூடியவர். இன்னைக்கு தான் கம்மியாக பேசினார். 1 மணி நேரம் பிச்சு உதறுவார். ஐ எம் வெரி மச் கிரேட்ஃபுல் டு ஷாம் பாபு சார், முரளி அண்ட் ஆல்பர்ட் சார் எல்லாம் வந்திருக்காங்க. வந்து கனகராஜ், ஃபார்மர் வைஸ் பிரசிடென்ட், நாவ் செக்ரட்டரி புதுக்கோட்டை, எவ்ரிபடி, அண்ட் ஆல்சோ ஃபார்மர் அசிஸ்டன்ட் செக்ரட்டரிஸ், Venkatraman, Kildadi, number 1, and Mr. Julius Vijay Kumar, Secretary of Namakkal, all the people, they came and really, and congratulations to my friend Mr. Shivakumar, Thiruvannamalai Secretary, and Shanmugam, the coach. Nagapatnam. But both Mr. Shivakumar of Thiruvannamalai and Shanmugam coach, they have done a great job for our under-19 team to win the trophy. But one of the best player has been omitted. That is also a periya vartham. The man who has scored more than adaiye indirect attack pannar Gastar. Romba kovama uttam pesiptan, adu naane dhaan. But I sincerely take his advice. Yes, but at the same time, the only man who can do something is Kashi sir only. And the selector mold பண்ணி அவர் தான் கொண்டு வரணும். 454 ரன் அடிச்சவன் செலக்ட் ஆகல, 135 ரன் ஆடிச்சவன் செலக்ட் ஆயிட்டான். So but Kashi sir will definitely, I pray Kashi sir he will do, he has to do. And I am also thankful to the press and media for their excellent. நிறைய போட்டோ கொஞ்சம் பார்த்துடுங்க அப்படியே. They have done a great job really. Press and media has done a great job. And Vellore District Cricket Association, once again, hospitality is superb. And I also thank some of the officials of CSK. CSK officials who has come for the function. And once again, thankful to Mr. Sampath sir, Dr. Sampath, who has done a great job really. And I am thankful to all my district secretaries. What a cooperation. காட்சி சார் எடுத்த உடனே என்ன சொன்னார், நான் இந்த மாதிரி இருக்கேன்னா அதுக்கு காரணம் டிஸ்ட்ரிக்ட் தான். ஃபஸ்ட்டு வார்த்தை அதுதான் சொன்னார். ஸோ வி மஸ்ட் ஹாவ் த சேம் யுனைட்டி. 36 இன்னும் 2-3 டிஸ்ட்ரிக்ட் கூட சேர போகிறது. இப்போ 42 டிஸ்ட்ரிக்ட் ஆக போகிறது. இப்போ இன்னும் they are going to இது. ஸோ our unity, our cooperation must always be there. There should not be any dispute in between us. And hats up to Dr. Baba who has done a great job, really done a great job. Yes, Amma. Yes, my convener, and thanks to President for his sincere advice, Vice President, Joint Secretary, and everybody has done a great job. Once again, thank you very much for your pashikiradhu. Thank you. Thank you, sir. Sir, I am very sorry I have missed one of my friend's name, Mr. R.S. Ramaswamy, former Secretary TNCA. ஐயோ வண்டியில் போகிறத கண்ணாமனான்னு திட்டுவான். எல்லாரையும் பேசினே நீ என்ன விட்டுட்டேன்னு. ஐ எம் வெரி சாரி மை ஃப்ரெண்ட், பட் எ வெரி ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் எஃபிஷியன்ட் செக்ரட்டரி, அண்ட் ஐ ஹவ் ஃபர்காட்டன். ஐ எம் தேங்க்ஃபுல் ஃபார் மிஸ்டர் R.S. Ramaswamy, Secretary TNCA, for coming and இல்லை மறுபடியும் ஆகணும்னுவோம் சார்.
சார் அது மாதிரி இப்போ சம்திங் இஃப் ஐ எம் டெல்லிங்னா மறுபடியும் ஆறதுக்கும் சான்ஸ் இருக்கலாமே என்ன, பிகாஸ் he has got 1 year more. Thank you, sir. Before we end the program with the national anthem, I have a small announcement to make. No, please be seated, sir. After the national anthem is played, we have organized for a group photographs. So we don't have to rush onto the stage. We start with the district secretaries and the former office bearers photograph, followed by Vellore District Cricket Association and individual. So I'll have all the names. I'll call them onto the stage. So kindly be seated and come to the stage to honor Kasi sir when you are invited. And even the individual. I have all the names. If I've left out any names, I'll surely take those names also. So you can stay in your place after the national anthem. Now, I request everyone to kindly rise for the national anthem. जनगण मन अधिनायक जय हे भारत भाग्य विधाता पंजाब सिंध गुजरात मराठा द्राविड उत्कल बंगा विंध्य हिमाचल यमुना गंगा उच्चल जलधि तरंगा तव शुभ नामे जागे तव शुभ आशीष मागे गाहे तव जय गाथा जन गण मंगलदायक जय हे भारत भाग्य विधाता जय हे जय हे जय हे जय 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 हे. Thank you. Kindly be seated. I now invite the district secretaries and former office bearers onto the stage for a group photograph. I request all the district secretaries to kindly come on stage, please. All the district secretaries and former office bearers, please come onto the stage.
Thank you. The Vellore District Cricket Association members, please wait here. அவங்க இறங்கின அப்புறம் நீங்கள் மேலே போகலாம். Kindly take your seats. Vellore District Cricket Association members, please come on stage. Sir, ஒரு நிமிஷம் சார், பிகேஜி சார் கூப்பிட்டு. Thank you, sir. Now I request all the volunteers to come on stage, please. All those who have worked here, the volunteers, the TNCA staff, Mahendran. Varan, sir.
please be seated. Or on the dais, please be seated. Kasi sir, inga irundha podum felicitate you. We start with Ranipet District Cricket Association, Sri Santosh Gandhi, to kindly come on stage. Sir.